ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி இசை பாட்காஸ்ட். ஸோ இது ஒரு குட்டி கதையிலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். நான் வந்து ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகிட்டேன் ஒரு பீரியடில் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அதில் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து லோ செல்ஃப் எஸ்டீம், லோ கான்ஃபிடென்ஸு, அண்டு அதை வெளியில் சொல்ல முடியாத காரணத்தினால இன்னொரு சில ரீசன்ஸ் வந்து நான் வந்து அகாடமியாவுக்கு போயிட்டேன், நான் பிஹெச்டி பண்ண போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு செட் ஆஃப் ரீசன்ஸ் வச்சுருப்பேன். அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அதாவது லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் லோ கான்ஃபிடென்ஸுங்கிறத என்னால் ரியலைஸே பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து சரி ஓகே நம்ம அகாடமியாவுக்கு போயிடலாம், லெட்ஸ் டூ சம் பிஹெச்டி, நமக்கும் பாட்டுக்கும் ஸோ ஒத்து வரல போல், நமக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு ஃபேஸில் நான் இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் வந்து இந்த பர்சன் கிட்டேருந்து வந்துச்சு. நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தேன். எனக்கு தெரியாது இப்போ அவருக்கு அது ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தேன், ஃபோன் எடுத்தேன். என்னது எதுக்கு கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்றுமே தெரில எனக்கு. ஸோ டக்குன்னு எடுத்து ஹாய் அப்படின்னு சொன்னேன். ஹாய்க்கா அப்படின்னு சொன்னான். பேசிகிட்டே இருக்க நான் வா போ சொன்னான்னு சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க, பிகாஸ் வி கோ டேட் பேக் டு 15 years அட்லீஸ்ட் ஐ கெஸ், ரைட்? ஸோ அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, எதுக்கு பேசுகிறான், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் கால், ஏன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். நானும் அவன்கிட்ட கேட்குறேன், ஏன் எதுக்கு கூப்பிடுற என்னாச்சு அப்படின்னு ஏதோ வழியில் கேட்குறேன். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார். இல்லைக்கா ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி, உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன்னு சொன்னான். எனக்கு வந்து ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளோட் பை திஸ் பிகாஸ் அட் தட் பாயிண்ட் வேர் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஜோன்ட் அவுட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி, completely doing nothing with the industry. I was doing something else and I get this call from this person and I thought, okay, people are there with humility and that we are not appreciating them enough and that we are not seeing them enough அப்படினு. So I don't know, உனக்கு ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்கு. So we are welcoming intro. Thank you. இந்த மாதிரி அதாவது இப்போ அவர் ஹியூமிலிட்டியோடு இருக்கார், அவர் இப்போ வந்து அவர் இப்படி இருக்கார், எல்லார்ட்டையும் பேசுகிறாரு, அப்படி கிடையாது சாய் விக்னேஷ். சாய் விக்னேஷ் ஹஸ் பீன் வித் ஹியூமிலிட்டி ஃப்ரம் த ஸ்டார்ட், வித் பாசம் ஃப்ரம் த ஸ்டார்ட், வித் லவ் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஸோ வெல்கம் சாய் விக்னேஷ். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி அமேசிங் இன்ட்ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் த டிலே பிகாஸ் ரொம்ப நாளாக இது பிளான் பண்ணி சாரி சொல்லக்கூடாது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இதை இல்லை அப்படி இல்லை, இட்ஸ் லைக் ஐ திங்க் ஒரு 6 மாதமாக நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 6 மாதமாக பண்ணி இன்றைக்கி தான் இட்ஸ் ஹேப்பனிங். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ எம் பார்ட் ஆஃப் யுவர் இசை. எஸ் சி எனக்கு வந்து உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து the way you keep the network going, the way you naturally love the human being in other people. இது வந்து எங்கே இந்த ஸ்ப்ரிங் ஆகுது, அதாவது இப்போ ஜென்ரலி வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் யாராவது கால் பண்ணால் ஏதாவது ரீசன் இருக்கும், ஏதாவது தேவை இருக்கும் அப்படின்னு கால் பண்ணுவாங்கன்னு இருந்த ஒரு ஃபேஸில் எந்த தேவையுமே இல்லாமல் ஒரு கால் வந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் a reflection of humanity. ஒரு மனிதாபிமானம் இருக்குது நம்ம சொசைட்டியில், நம்ம ஏன் அந்த ஹோப்பை விட்டோம்னு எனக்கு நீ ஒரு நாள் கற்றுக் கொடுத்த. அது உனக்கு தெரியாமல் தெரியாது, இந்த பேக்ரவுண்ட்லாம் எனக்கு தெரியாது. நான் ஜென்ரலாக கால் பண்ணேன். இல்லை இது இவ்வளோ கான்செப்டுவலாக நீங்கள் கேட்குறீங்க, பட் எனக்கு அதுக்கு அந்த மாதிரி ஆன்சர் தெரியல. பட் ஐ திங்க் இட்ஸ் அ பேசிக் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போது எல்லாருமே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுறோம், நிறைய பேரை ஞாபகம் வச்சுக்கிறோம். சில பேர் தே பிகம் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. பட் சில பேர் வந்து நம்ம மீட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு என்ன தான் இப்போ நம்ம நிறைய கேட்டகரிஸாக பிரிக்கணும். சில பேர் ப்ரொஃபஷனலாக மீட் பண்ணுவோம், சில பேர் வந்து பர்சனலாக மீட் பண்ணுவோம், சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், சில பேர் வெல்விஷர்ஸாக இருப்பாங்க. பட் எல்லார்ட்டையும் யூ கான்ட் ஷேர் எவ்ரிதிங். பட் இருந்தாலும் வந்து ஒரு பேசிக் திங் வந்து இப்போ யாருக்காவது ஏதாவது இப்போ நம்ம உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை யாருமே தெரியல அப்படின்னா கூட ஒரு சின்ன விஷயம் எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு கேட்டால் அது இன்னும் ஒரு 2 minutes கூட ஆக போகிறது கிடையாது. பட் ஐ திங்க் அதான் இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது, நான் நீ கேட்ட ஒரு வார்த்தை இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அவ்வளோதான். ஐ எம் ஹாப்பி டுடே. சரி அது ஐ திங்க் இவ்வளோ ரொம்ப வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு 2014 டைமில் நம்ம சீசன் முடிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ்ல. ஐ திங்க் அது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது வந்து
ஒரு பேசிக் இதுதான், அவ்வளோதான். அண்ட் இந்த ஹியூமிலிட்டிலாம் வந்து இதெல்லாம் கற்றுலாம் அப்படிலாம் இல்லை. ஐ திங்க் ஐ ஓ இட் ஆல் டு மை குருஸ் அண்ட் பேரண்ட்ஸ். பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே என் குரு சொல்லிக் கொடுத்தது ஒன்று தான். நம்ம வந்து எல்லாருமே கற்றுக்குறோம், எல்லாருமே பாட்டு கற்றுக்குறோம், ஆர் பீட் எனி ஆர்ட் ஃபார்ம், டான்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அத்லீட்டாக இருக்கட்டும், இல்லை என்ன வேணால் பண்ணுங்கள், ஸ்விம்மராக இருக்கட்டும். பட் பேசிக் வந்து நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்ம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னாலே அந்த கற்றுக்கிறதே வந்து ஐ திங்க் இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ். அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுவேன். அது அண்ட் இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே இட்ஸ் லைக் நான் என்னுடைய லைஃப்பில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி தான். ஸோ இட்ஸ் லைக் எடுத்துக்கிறவங்க வந்து யூ கேன் டேக் இட் இஃப் யூ வாண்ட் இட், ஆர் எல்ஸ் உங்களோட இதில் கூட போகலாம். டிஸ்க்ளைமராக போட்டுறேன். பட் ஸோ யா, கமிங் பேக் டு த பாயிண்ட், என் குரு எப்பயுமே சொல்லிக் கொடுத்தது, நேத்தி கூட நான் கிளாஸில் போகும்போது அதான் சொன்னார். சரி, நம்ம வந்து நிறைய ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இப்போ நான் ஃபஸ்ட்டு கற்றுன மாதிரி இப்போ நான் என்னால் பாட முடியுமா அப்படின்னா அது கிடையாது. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு கற்றுனது வேறு ஒரு ஃபேஸில் இருந்தேன், இப்போ ஒரு வேறு ஃபேஸில் இருக்கும். இதுக்கப்புறமும் நான் இன்னும் கற்றுக்கணும். பிகாஸ் அது ஆர்ட்டுக்கு வந்து எண்டே கிடையாது, நிறைய கற்றுட்டே இருக்கணும். பட் இந்த ஒரு ஜேர்னியில் நம்ம என்ன மறக்கக்கூடாதுன்னா, அது இதுதானே, இது என்ன போயிட்டு போனோம் அப்படி அந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டா பிரச்சனை. ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ மேலே நம்மளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்ச கடவுள்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் நான் வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு ஆரான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நம்ம இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம சுற்றி ஒரு ஆரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன்னா பிகாஸ் சில பேர் கடவுள் சொன்னால் அது வந்து தப்புன்னுவாங்க. ஸோ அதனால் ஜென்ரலாக போயிடலாம். உங்களை நீங்கள் யார் வேணால் வச்சுக்கோங்களேன், இவ்வளோ மேலே கூப்பிட்டு வராங்க, நீங்கள் வந்து அவ்வளோ உழைச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், ஒரு செகண்ட் ஆகாது தள்ளி விடுறதுக்கு. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் டு தி ஆர்ட் ஃபார்ம் இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்களேன், ரெஸ்பெக்ட் டு தி ஆர்ட் ஆர் ரெஸ்பெக்ட் டு வாட் எவர் யூ டூ. அது பண்ணால் அந்த இது வந்து நம்மளை நிறைய கூட்டிகிட்டு போகும். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலி இது வந்து அந்த ஆர்ட் ஃபார்ம்னால எனக்கு வந்து மேபி அந்த ஹியூமிலிட்டி அப்படின்னு கற்றுக்கலாமே தவிர இது வந்து நான் எனக்கு இருக்குன்னு நான் யார்ட்டையும் சொல்லலை. இதை ஜென்ரலாக வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ இல்லை, பியூட்டிஃபுல். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அட் இருந்தது. எனக்கு அந்த கால் நான் ஏன் வந்து இது இன்ட்ரோடக்ஷனாக நீ வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ அம் கோனா டெல், பிகாஸ் த வேர்ல்ட் நீட்ஸ் டு நோ. பிகாஸ் எப்போவுமே ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபால்சிஃபைடு ப்ரிட்டன்ஸ் போடுற மாதிரி எல்லாருக்கும் தோணும். இவர் வந்து ஓகே இவர் இப்போ இப்படி இருக்காரு போல் அப்படின்னு யாரும் அப்படி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் இல்லை இவர். இல்லை அப்படி நம்ம நிறைய பார்க்குறோம்ல. எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் பார்க்கணும். பிகாஸ் we know அவங்க நம்ம கூட எப்படி இருந்தாங்க அண்ட் இப்போ எப்படி இருக்காங்க. கரெக்ட். ஸோ இட்ஸ் லைக் நாட் டு பிளேம் எனிபடி, பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது. ஆஹாது அடப்பாங்களா இதனால இப்படி தானே இருந்தீங்க, அதுக்குள்ளே எப்படி அந்த மாதிரி பார்க்க தோணும். ஸோ ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே சொன்னேன். பிகாஸ் நீ அப்போ எப்படி இருந்தியோ அப்படியே தான் இப்பயும் இருக்க. உன்னோட எவ்வளோ விஷயங்கள் சேஞ்ச் ஆனாலும் there is always this Sai that we always know. So that is very beautiful to see. And despite all of that, இப்போ இந்த விஷயத்த வந்து இதை யாருக்குமே தெரியாது இல்லையா. லைக் நீ இப்போ இதை பாடி முடிச்சோன்னா உனக்கு ஒரு நிறைய விஷயங்கள் அதை ஃபாலோ பண்ணி வருது. பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபெயிலியர்ஸ், எவ்வளோ தடங்கல்கள், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ், எவ்வளோ தூரம் வந்து நீ நம்ம வாய்ஸில் தான் அது வரப்போகுதுன்னு நினச்சிட்டு ஏமாந்தது, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயம். பட் வெளியில் வந்து நான் எல்லாத்தையுமே இதான் சொல்லுவேன். ஐ திங்க் இந்த இதில் வந்து வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் இட் ஆல் அபவுட். பிகாஸ் இப்போ கூட ஜென்ரலாக ஐ திங்க் இது வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து இப்போது ஆஹா இந்த பாட்டு பாடிட்டேன் சூப்பர்ப்பா, இதுக்கப்புறம் லைஃப் வேறு லெவல், எவ்வளோ க்ரோர்ஸ் கொடுத்தாங்க அப்படி தான். See they think that of course அந்த ஒரு மாயை இருக்குது. அந்த ஒரு நம்ம இந்த இதில் இருக்கோம், நம்ம அப்படி வெளியில் போற்றே ஆகுது, அதெல்லாம் கரெக்டு. பட் இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த ஒரு இந்த ரிலீஸே வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. அண்ட் அப்போல்லாம் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்ம சொன்னாலும் நீ போய் தானே சொல்கிற அப்படின்வாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஆஸ் அ மியூசிஷியனாக யார்ட்டையாவது சொன்னால் மட்டும்தான் they can understand or they can vent it out rather அப்படி சொல்லிக்கலாம். அண்ட் வீட்டில் கூட லைக் அப்பா அம்மா they can understand or my wife she knows because அவங்களும் அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால தெரியும். பட் ஜென்ரலி நீங்கள் வேறு யார்ட்டையாவது உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்கிட்ட சொன்னால் கூட அவங்களுக்கு அது பிகாஸ் அவங்களோட இண்டஸ்ட்ரி வேறு, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க வந்து ரிலீஸ் ஆச்சா, சாய் விக்னேஷ் பாடிருக்கான கிரெடிட்ஸ் வந்திருக்கா, சூப்பர், இதுக்கு வந்து உனக்கு பேமெண்ட் வந்துச்சு, அவ்வளோதான் டன். அதுக்கு பின்னாடி அந்த பாட்டு பாடுறதுக்கு எனக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு, எவ்வளோ வருஷமான உழைப்பு அண்ட் எவ்வளோ பேரை மீட் பண்ணணும், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் அண்ட் எவ்வளோ பாட்டு பாடி நம்ம பாட்டில் வரணும்னு நினச்சிட்டு அன்றைக்கி ஈகராக நம்ம ஸ்பாட்டிஃபைலாம் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு இருப்பேன், பார்த்தா அது வேறு ஒரு பேரில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. கரெக்ட். ஸோ
despite all of these நான் சொல்கிற மாதிரி according to me this is a milestone that you have reached. டெஃபினெட்லி ஆமாம். அண்ட் இந்த மைல்ஸ்டோனுக்கு பின்னாடி இருக்கிற ஃபெயிலியர்ஸை தாண்டி உனக்கு ஒரு ஊந்துகோல் இருக்கு இல்லையா, கரெக்ட், டு புஷ் யுவர் செல்ஃப் ஃபார்வர்ட். வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? ஓகே, இட் கம்ஸ் ஃப்ரம் விச் பிளேஸ்? ஓகே. ஸோ ஐ திங்க் நம்ம இந்த சூப்பர் சிங்கர் 2014 நம்ம சீசன் 12 இல்லை 13-14 13-12 எண்டில் நம்ம எண்டெல்லாம் ஆடிஷன்லாம் முடிஞ்சது. 13-14 தான் மெயின். கரெக்ட். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சுவலி எனக்கு இந்த சினி மியூசிக்கோ இல்லை லைட் மியூசிக் வாட் எவர் வி கால் நவ் அது வந்து நான் பாடினதே கிடையாது. ஃபுல் கர்நாடிக் தான். அண்ட் ஈவன் நவ் ஐ எம் ப்ராப்பர் ஃபுல்லி எனது ஒரு ஃபுல்லி கர்நாடிக் சிங்கர். அப்படி தான் எனக்கு வந்து ரொம்ப போர்ட்ரே பண்ண பிடிக்கும். பட் அட் த சேம் டைம் வாட் எவர் சூப்பர் சிங்கர் இஸ் கிவன் மீ இட்ஸ் லைக் ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் இட். பிகாஸ் சூப்பர் சிங்கர் இல்லைன்னா அந்த ஸ்டேஜ் இல்லைன்னா நான் இன்றைக்கி இப்படி நம்ம பேசியிருப்போமான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ 2013-14 தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். எனக்கு இன்னி கூட ஞாபகம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த செட் ரவுண்டில் நான் வந்து லிட்டலாக வந்து ஒரு இப்போ இங்கே நம்ம ஒரு 2 கேமரா நம்ம இது பண்ணுறோம். பட் அன்றைக்கி ஒரு 40 கேமரா ஃபுல் லைட்ஸு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, மருதமலை பாட்டேன் நான். அப்போல்லாம் வந்து நான் லிட்டலாக சொல்லுவேன், தயவு செஞ்சு செட்லாம் போனோமா, நான் வீட்லேயே உட்காந்துருவேன். ஏன்னா பயம், எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் கர்நாடிக் மியூசிக் இருக்கும்போது நான் வந்து ஒரு நம்பர் இருப்போம், வயலின் மிருதங்கம் அண்ட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, பாடுவோம். பட் இது வந்து ஒரு பிக் ஸ்டேஜ் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு 500 பேர் நம்மளை பார்க்குறாங்க அண்ட் 3 ஜட்ஜஸ் வர இருக்காங்கன்னா பயம். ஸோ அந்த மெயினாக அந்த டைமில் எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் உடைக்கிறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஸ்டேஜாக இருந்தது அது ஒன்று. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, அந்த ஸ்டேஜில் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சரி, ஏன்னா அது வரைக்கும் நான் இனிஷியல் ரவுண்டில் மருதமலையே ஏன் பாடினேன்னா எனக்கு வேறு ஜான்டர் எடுக்க பயம். ஸோ அதனால மருதமலை எடுத்து அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் அனந்த் சார் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணார். பீட் ஃபார் வாய்ஸ் கல்ச்சர் ஆர் பீட் ஃபார் டேக்கிங் சாங்ஸ். பிகாஸ் என்னோட வாய்ஸ்க்கு என்ன சூட் ஆகும். பிகாஸ் அது வரைக்கும் வந்து வெறும் கர்நாடிக்காக ட்ரெயின் ஆனேன். அதுலேருந்து நீ எப்படி வெளில வரணும், அதுலேருந்து எப்படி பாடணும், அந்த ஒரு அது அந்த விஷயத்தை ஐ வில் ஓ இட் டு ஹிம் ஆல்சோ. டெஃபினெட்லி. ஆமாம். நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், ஐ திங்க் ஐ சாங் கருப்பு பேரழகா ஒன்ஸ். அப்போ வந்து அதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஐ திங்க் இட் வாஸ் இன் பி. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இது ரொம்ப லோவாக இருக்குது, நான் வந்து இன்னும் கீழே மேலே ஏற்றிருக்கேன் ஏதோ சம்திங் அப்படி சொன்ன போது, இல்லை நீ இதை அப்படி பண்ணக்கூடாது, இஃப் யூ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் யுவர் வாய்ஸ் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த கீ அப்படின்னு. என்ன புரியவே இல்லையே, எப்படி இந்த கீ இன்க்ரீஸ் பண்ணால் இப்படி வரும், பாடி பார்த்தா இட் வாஸ் ரியலி குட். ஸோ அந்த மாதிரி நிறைய பாயிண்டர்ஸ் வந்து அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நம்ம ஒரு சாங் எடுத்தால் கூட அந்த சாங்கில் நம்மளுடைய இப்போ சாய் விக்னேஷ்க்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. அந்த ப்ரெசன்ஸ் எப்படி கொண்டு வரணுங்கிறது ஹி கிராக்ட் இட். ஐ மீன் எனக்கு அதை எப்படி கிராக் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு இது கிடச்சிது அந்த இதில். அண்ட் அப்போ தான் வந்து ஆக்சுவலி நான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஓகே நம்மகிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது. பிகாஸ் தட் வாஸ் ஐ வாஸ் டூயிங் மை 12th grade அப்போ. ஸோ அப்போ தான் அது எஸ்பெஷலி ஐ ரிமெம்பர் தி ஜிப்பா தட் யூ யூஸ்ட். ஐயோ ஆமாம். ஸோ அப்புறம் எனக்கும் வந்து ஒரு லைஃப்பில் வந்து சரி ஓகே நம்மளுக்கு மியூசிக் வருது, எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு, நம்மளும் வி ஹேவ் டு புட் இன் அவர் எஃபர்ட்ஸ் அப்படின்னு. அப்போ தான் நான் ரியலி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்த டைம் அதுதான். அதுக்கப்புறம் நம்ம அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டேஜில் நிறைய பேரை மீட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நிறைய லெஜண்ட்ஸ், எம்எஸ்வி சார், அப்புறம் சுஷீலா அம்மா, ஜானகி அம்மா, இந்த மாதிரி எஸ்பிபி சார், வா எவ்வளோ பேர். இவங்கெல்லாம் முன்னாடி நான் வந்து பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டில் நிறைய அந்த ராஜா சார் பாட்டெலாம் கேட்பாங்க, நானும் கேட்பேன். பட் அதை நான் பாடி பார்க்கணுன்னு பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜ் இட் கேம் மீ a wide opportunity to explore different genre. ஸோ அப்படி தான் அதுக்கப்புறம் அது முடிச்சப்புறம் காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் அந்த டைமில் வந்து எனக்கு நிறைய டைம் இருந்தது. காலேஜ் போகும்போது ஐ காட் a lot of time to explore myself. சரி, நம்ம இப்போ கர்நாடிக்கும் பாடுறோம், இந்த டிவோஷனும் பாடுறோம், லைட் மியூசிக்கும் பாடுறோம். பட் இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டேபிளாக நம்ம எப்படி சேனலைஸ் பண்ணி போகணுங்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கே. இப்போ சாய் விக்னேஷா ஒரு அவனோட ப்ரெசன்ஸில் இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ஸ் இருக்குது. எஸ்பிபி சார்னா நம்ம கேட்டோடனே சொல்கிறோம், சாய் விக்னேஷ்னா கேட்டோடனே சொல்லணுன்னா அதுக்கு என்ன நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ஒரு அந்த ஒரு டைம் வந்து எனக்கு இருந்தது காலேஜ் டைமில். அண்ட் அப்போ நான் வீட்லேயும் சொன்னேன் இந்த மாதிரி, இல்லை ஐ ரியலி வாண்டட், ஐ வாஸ் டூயிங் பிகாம். அப்போ சொன்னேன் இந்த மாதிரி ஐ வாண்ட் டேக் மியூசிக் ஆஸ் மை கேரியர். பட் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து ஐ திங்க் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா கூட அப்போ இல்லை. அப்போ தான் அந்த ஃபேஸ்புக் எல்லாமே நம்ம சீசன் போதே அப்போ தான் ஃபேஸ்புக்கில். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி நான் பாடி போட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ அது மாதிரி நம்மளே தான் இது பண்ணணுங்கிற டைமில் ஐ இன்வெஸ்டட் லாட் ஆஃப் டைம் ஃபார் மை மியூசிக். ஸோ அந்த ஒரு 3 years it helped me a lot.
அப்போ தான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெக்கார்டிங்ஸும் வந்தது. இந்த மாதிரி இப்போ மூவிஸ்க்கு பாடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் மூவிஸ்க்கு பாடுறதா இருக்கட்டும்னா அப்படியே பாடி வெளில வந்துடு அந்த மாதிரி கிடையாது. லைக் இந்த பாடுறது, ட்ராக் பாடுறது, ஜிங்கிள்ஸ் பாடுறது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பாடுறது. பட் அந்த 3 ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமாம், லைவ் வேறு ஸ்டுடியோ வேறு. ஆமாம், அது ஒரு பெரிய டாபிக். ஸோ அந்த ஜிங்கிள்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் நிறைய கிட்டத்தட்ட டிவோஷனல் நான் நிறைய பாடினேன். பிகாஸ் இதெல்லாம் சிலது வெளியில் வரும், சிலது அந்த டைமில் வந்து ஆக்சுவலி சிடியும் இருந்தது. ஸோ அந்த டைம்லையும் நான் சொல்கிறது வந்து 15, 16, 17 அந்த டைமில். ஸோ அப்போ யூடியூபும் இருந்தது. பட் என்னன்னா அப்போ யூடியூபோட நமக்கு அவேர்னஸ் இல்லை, சோஷியல் மீடியாவே இல்லை. அப்புறம் யூடியூப், ஃபேஸ்புக், இப்போ வந்து என்னெல்லாமோ இருக்கு, இன்ஸ்டாகிராம், அது இது, ஸ்பாட்டிஃபை. ஆமாம், ஸ்பாட்டிஃபையே இப்போ தான் ஐ திங்க் போஸ்ட் கோவிட் தான் இட் பிகேம் வெரி பாப்புலர். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஐ காட் அ லாட் ஆஃப் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ளேபேக் வந்து 2018 கணேஷ் ராகவேந்திரா அவர் தான் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாட வச்சார் ஏகாந்தம்ங்கிற ஒரு மூவியில். அதுவும் என்னென்னா அது வந்து ஒரு ஃபோக் மெலடி. ஸோ நான் அதை எதிர்பார்த்தே இல்லை, நம்மளாம் ஃபோக் மெலடி பாடுவோமா. பட் அதுவும் நான் ஆக்சுவலி எப்படின்னா 2017 ட்ராக் பாட தான் கூப்பிட்டாரு. நீ சொல்கிறது மூவி நம்ம பண்ணது அந்த கணேஷோட ஆல்பம். அது ஒன்று பண்ணல ஆல்பம், அது மியூசிக்கல் ஆல்பம், கணேஷோட மியூசிக்கல். அது நடுவில் வந்தது. பட் நான் என்ன நம்ம கணேஷ், நான், நீங்கள், அதுக்கப்புறம் நித்யா எல்லாமே நம்ம பாடணும். அது வந்து ஷூட்லாம் பண்ணி அது ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரா, டெஃபினெட்லி அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரா. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு இண்டி மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ப்ளேபேக் அப்படிங்கிறது இந்த 2018 கணேஷ் ராகவேந்திரா அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அப்போது வந்து அது வரைக்குமே வந்து இந்த 3 years வந்து ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டம் இந்த சென்ஸ் நம்ம இதை வந்து பேசிக்காக நம்ம பேசுறது கிடையாது, அதனால யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்மளே உள்ளே வச்சு ஆஹா சரி ஓகே என்ன பண்ணுறது வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வச்சுட்டு இருக்குமே தவிர, அந்த கஷ்டங்கிறது எப்படி இருக்குன்னா நம்ம போயிட்டு வருவோம். அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்து நம்ம இந்த கம்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம ஆரம்பிப்போம். ஆஹா இவங்களுக்கு வந்து இந்த பாட்டு வந்துச்சு. பிகாஸ் நம்ம சீசன் முடிச்சு நிறைய பேர் பேக் டு பேக் அவங்களுக்கு அந்த ரிலீஸஸ் வந்து. ஸோ அப்போது யூஸ்வலி எல்லாருமே இவன் பாடுறானே, இதுவரை சில பேர் கேட்பாங்க, ஏப்பா அவன் பாட்டானேப்பா நீ ஏன்ப்பா பாடல. அப்பா அது ஒரு கேள்வி இருக்கு, அது வந்து அப்படியே நெஞ்சில் ஆணி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அதை வந்து அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எஸ்டீம் குறையும். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை என்னோட செல்ஃப் எஸ்டீமும் என் கான்ஃபிடன்ஸும் குறைஞ்சதுக்கு ரீசன் ஒருவேளை நம்ம பாடலையோ சரியா, ஒருவேளை நமக்கு ஒன்றும் இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு மாறாதுன்னு நினைக்கிறேன். இன்னி வரைக்கும் கூட நேற்று கூட ஒரு ப்ரோக்ராம் நான் போகும்போது யாரோ ஒருத்தர் நான் சொன்னேன் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சொன்னேன் ஜென்ரலாக கேட்டார். நான் சொன்னேன் இல்லை சார் இந்த பாடிட்டு இருக்கேன், எனக்கு இந்த போஸ்ட் வராக ரூபம் இட் ஹஸ் பீன் அ வெரி குட் ஜர்னி, நிறைய சாங்ஸ் கன்னடாலாம் பாடிட்டு இருக்கேன், கன்னடா தெலுங்கு. ஓ அப்போ தமிழில் பாடுறதே இல்லையா நீங்கள் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நீங்கள் என்ன ஆமாம் சார் பாடிட்டு இருக்கேன், வெளியில் வரும் பாடுங்க சீக்கிரம் பாடுங்க நிறைய கொடுங்க சார். நான் ஒரு மியூசிக் கம்பெனி வச்சு ரிலீஸ் அப்படி பண்ணால் எனக்கும் ஆசை தான். பட் அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி கமிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ 2018 ஃபஸ்ட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது, ஃபஸ்ட்டு தியேட்டரில் போயிட்டு எங்கள் அப்பா மாடலாம் நம்ம நிறைய பேக்கிங் வோக்கல்ஸே பார்ப்போம். அந்த 3 years நிறைய நடந்திருக்கு. பேக்கிங் வோக்கல்ஸ், RR செஷன்ஸ், இந்த மாதிரி இப்போ கூட ஈவன் நம்ம எல்லாரும் போயிட்டு தான் இருக்கோம். பட் அந்த ஒரு கிரெடிட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் சிலதுலாம் வந்து அப்போ கிரெடிட்ஸ் பார்ப்போம், கிரெடிட்ஸும் வராது. ஆமாம் அதெல்லாம் நம்ம சொன்ன அது வேறு நான் யோசிப்பேன். நம்ம அப்போ காலேஜில் வர கேட்பாங்க, நீ இது பாடுன்னு சொன்னி அவன் பேரே போடலன்னு வாங்க, நான் இன்னும் சொல்லவா முடியும் அவங்ககிட்ட நிஜமாக பாடினேன்டா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பட் இதெல்லாம் தெரியல. ஆமாம் சரிச்சுன்னா நம்ம சொல்லுவோம், நான் இந்த படத்துக்கு நான் RR பாடினேன், அதுவும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் பெருமையாக அந்த சீன் வேறு சொல்லுவேன். இந்த சீனில் ஹீரோ வந்து இறங்குவார், அப்போ வந்து நான் பாடுவோம், பார்த்தா உன் பேரே வரல கடைசியில் அப்படின்னு வானுங்க. ஐயோ நிஜமாக பாடினேன்டா, என்ன நம்ம என்ன ஃபோட்டோ எடுத்தால் காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கிரெடிட்ஸ் வந்து இப்போ the issue has been slowly solving. முன்னாடியெல்லாம் வந்து பெருசாக அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து people are like okay நம்ம வந்து கரெக்டா அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே கிரெடிட்ஸ் கொடுத்து very happy thing. ஆமா healthy thing because எல்லாருமே be it any instrumentalist எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் வருதுங்கிறது நல்லது. கரெக்ட். எனக்கு இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சாய். நான் கண்கள் ஏதோட ஹிந்தி பாடியிருக்கேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ சொன்னேன். இப்போ உங்களோட ரீசன்ட் ரிலீஸ் என்ன அப்படின்னா இப்போ கண்கள் ஏதோ வந்தது இல்லையா, அதோட ஹிந்தி. ஏன் ஹிந்தியில் பாடுறீங்க, தமிழில் பாடலையா? நான் பாட மாட்டேங்க. பட் அதுவும் ஐ திங்க் போஸ்ட் கோவிட் அதுவும் ஒரு பியூட்டிஃபுல் திங். நம்ம எந்த லாங்குவேஜ் டப் பண்ணாலும் அதுக்கும் கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. அது இட்ஸ் ஆல்சோ கெட்டிங் ரிலீஸ்ட் இன் Spotify. கரெக்ட். இட்ஸ் a very beautiful. இப்போ நீ வந்து சிவானா
கரெக்ட். அதோட தெலுங்கு அண்ட் தமிழ் வெர்ஷன் நான் பாடினேன். கன்னடா வந்து விஜய் பிரகாஷ் சார் பாடினாரு. கரெக்ட். ஸோ அந்த 2018 ஃபர்ஸ்ட் பிளேபேக் வந்ததா, அப்போ தான் எனக்கு வந்து ஓகே, நம்மளுக்கும் நம்மளை நம்பியும் ஒருத்தர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ரிலீஸ் வந்து அஃப்கோர்ஸ் அந்த சாங் நல்லபடியாக வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் படம் ஒரு 2-3 நாள் ஓடிச்சு. அண்ட் இட் வெண்ட் ஆஃப். பட் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. பட் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுல, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுவே ரிலீஸ் ஆகி நம்ம பேர் வந்து அந்த சாங் வெளில வந்ததுங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த டைமில் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இட் கேவ் மீ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் சேயிங் தட் ஓகே சாய், இட்ஸ் லைக் இந்த இண்டஸ்ட்ரியிலையும் வி ஹாவ் அ பிளான் டு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த டைம்லேருந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். பிகாஸ் இப்போ வரைக்கும் அந்த மித் இருக்குங்க சார், நீங்கள் கர்நாடிக் பாடுறீங்க, நீங்கள் லைட் மியூசிக் பாடுறீங்க, அதையே ரெண்டும் பாடுறீங்க, ஏதாவது ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கலாமே அப்படின்வாங்க. பட் நான் இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவேன், கர்நாடிக் பாடும்போது யூ பிஹேவ் அஸ் அ கர்நாடிக் சிங்கர். அதுக்கு என்ன ட்ரெடிஷ்னலாக பாடணுமோ, அதுக்கு என்ன பிடிகள் பாடணுமோ, அந்த ராகம் எடுக்கும்போது என்ன அதுக்கு ஸ்தானம் கொடுக்கணுமோ அது கொடுத்து பாடணும். பட் அட் த சேம் டைம் நான் அந்த கர்நாடிக் பாடுற மாதிரியே ஐ கான் சிங் குருமுகில். அப்படி பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணால் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ குருமுகில் பண்ணும்போது ஐ ஹேவ் டு பிகம் அ குருமுகில் சிங்கர் ஆர் வாட் எவர் தட் சாங் டிமாண்ட்ஸ். அந்த மாதிரி நான் என்னோட வாய்ஸ் அண்ட் டிம்பர் எல்லாமே மாற்றிக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். இல்லாட்டி என்னன்னா இப்போ பரவாயில்ல, அந்த மித் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. பிகாஸ் பீப்புள் have started to explore different genre. And இப்போ தான் ஐ திங்க் அவங்களுக்கும் தெரியுது, ஓ இதுவும் ஆர்ட்டுங்கிறது ஒன்று தான், அதில் வந்து கர்நாடிக் தனி இல்லை, லைட் மியூசிக் தனி இல்லை, டான்ஸ் தனி இல்லை, எல்லாம் இட்ஸ் ஒன். அது நம்ம எப்படி மியூசிக் இஸ் ஜஸ்ட் ஒன். அதில் லாங்குவேஜ் பேரியர் கிடையாது, அதில் ஜான்ரா பேரியர் கிடையாது. பிகாஸ் என்ன சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கர்நாடிக் பாடுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி சாங்லாம் ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு செட் ஆகல. சரி ஓகே சார், அவங்கள்ட்ட அது நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. புரிஞ்சுக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம், புரிய முடியல அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், தேங்க்யூ சார், நான் அடுத்த வாரத்துலேருந்து பாடல அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தான். ஸோ பேசிக்கலி இந்த 2018 இந்த ரிலீஸ் கேவ் மீ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் சேயிங் தட் ஓகே சாய் விக்னேஷ் யூ கேன் கோ அஹெட். பட் அதுக்கப்புறமும் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் அதே வச்சுட்டு நம்ம உட்கார முடியுமா அப்படின்னா இல்லை, கிடையாது. ஸோ நம்ம யூ ஹேவ் டு கீப் ஆன் ஒர்க்கிங். இது வந்துருச்சு சூப்பர், அப்பா இனிமேல் நம்மளுக்கு அது இப்போ கூட சொல்லுவாங்க, சார் இனிமேல் உங்களுக்கு கவலை இல்லை சார், நீங்கள் என்ன டெய்லி மாதத்துக்கு ஒரு 4 பாட்டு பாடுறீங்க, எல்லாம் ஹிட்டு தான், அப்படி உட்கார முடியாது. ஈவன் நவ் யூ ஹேவ் டு கீப் ஆன் ஸ்ட்ரகிளிங் இன் த சென்ஸ், நான் ஸ்ட்ரகிளிங் வந்து தப்பாக சொல்ல விரும்பல. அதாவது எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாரும் ஹாப்பி ஸ்ட்ரகிள் தான், எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம ஒரு எங்கள் வீடு இப்போ பேப்பர் போடுறவங்கன்னா இருந்தால் கூட அவங்க காலையில் எழுந்து டெய்லி ஒர்க் முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும். இப்போ நான் வந்து ஒரு பாட்டு பாடிட்டேன்னா சூப்பராக ஒரு 2 வருஷத்துக்கு சும்மா போய் உட்கார முடியாது. நான் டெய்லி காலையில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி இன்றைக்கி என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இன்றைக்கி நான் இது பாட்டுனா இன்றைக்கி நான் பாடுற மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடாது, அதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ இட்ஸ் லைக் ஐ திங்க் எல்லா பீட் எனி ஜாப் வி ஹேவ் டு கீப் ஆன் ஒர்க்கிங். அதுதான் பாயிண்ட். ஸோ எனக்கு என்ன மெயின் கேள்வி இதுலேருந்து அப்படின்னா, இப்போ நீ வந்து சொல்கிறல்ல, இப்போ ஐ ஹவ் டு கீப் ப்ராக்டிஸிங், ஹவ் டு கீப் த்ரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் வுட் ஹவ் பீன் அ ஃபேஸ் வேர் லைக் என்னத்த பண்ணி என்ன பிரயோஜனம், ஐயோ நமக்கு நம்ம என்னதான் வந்து ஒரு இதில் இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு பிளேஸ் ஆஃப் செல்ஃப் வேலிடேஷனில் ஒரு நம்மளுக்கு வேலிடேஷன் வெளிலேருந்து தேவையில்லை, நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸோட நம்ம இருக்கோம். பட் ஒரு ஃபேஸில் வந்து யாராவது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா, யாராவது வந்து நம்மளை வந்து வெளியிலேருந்து ஊக்குவிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். ஸோ அப்போ அந்த ஃபேஸில் நம்ம எவ்வளோ இடத்துல வந்து சரி போ நமக்கு இல்லை போல் நம்ம அப்படிங்கிற அந்த ஃபேஸில் எது ஒன்றை வந்து தூண்டும் அடுத்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. காலையில் எழுந்திரிச்சு ஓகே எனக்கு காத்தால ஐம் கோனா சிட் அண்ட் ப்ராக்டிஸ், ஐம் கோனா டூ திஸ் அப்படின்னு. நான் வந்து ஐ ரிமெம்பர் டூயிங் திஸ் 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் எவ்ரிடே. மார்னிங் 4 AM ஐ வேக் அப், ஃப்ரம் 4:30 to 7:30 ஐ ப்ராக்டிஸ். அந்த மாதிரி வந்து ஒரு பைத்திய மாதிரி லிட்ரலி எனக்கு வரணும், எனக்கு வராமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு அது ஒரு ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து தப்பாகவும் நிறைய விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஸோ அந்த ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வருஷம் ஆச்சு டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஒரு இயர் ஆச்சு, ஓ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதோ, இப்படி கற்றக்கூடாதோ, இப்படி பாடக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அண்ட் ஸ்டூடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தட் மேட்டர். ஸ்டேஜில் வந்து நான் பாடுறதெல்லாம் வந்து ஓன்னு எல்லாரும் ஸ்டுடியோவுக்கு போய் நின்னோன்னா கால் நடுக்குது, கை நடுக்குது, வாய்ஸ் நடுக்குது. ஸ்ட்ரெயிட்டாக பாடுமா, விப்ராட்டோ கொடுக்காதமா, விப்ராட்டோ கொடுக்குறேனா. ஸோ when you listen to yourself, ஓ ஆமாம் இங்கே விப்ராட்டோ எப்படிடா இது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா உனக்கு தெரியுமான்னு தெரில, ஸ்ரீகுமரன் வளையல் திருவிழான்னு ஒரு
அதில் வந்து நித்யஸ்ரீ மேமோட நான் தான் பாடுறேன் ஓகே ஓகே பின்னாடி ஃபுல்லாக. ரைட் ரைட் ஸோ அங்கே அவர் தான் எனக்கு வந்து தாஜ் நூர்னு ஒரு மியூசிக் டைரக்டர் வம்சம் படத்தோட அவர் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஓகே மறக்கவே மாட்டேன் நான் என்னோட லைஃப்பில். பண்ணிட்டு நீ வந்து ஆஃப் ஸ்டுடியோ நல்லா பாடுற, ஸ்டுடியோ இது ஸ்டுடியோக்குள்ளே போனால் வேற மாதிரி ஆயிடுற அப்படின்னு சொன்னார். ஓ ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியா? அப்போது தென் ஒரு வாக்மேன் மாதிரி, அப்போ வாக்மேனு அந்த குட்டி ரெக்கார்டிங் டிவைஸ் மாதிரி அந்த ரெக்கார்டிங் டிவைஸ்லாம் வாங்கி எங்கே நம்ம பண்ணுறோம் அப்போ ரியலைஸ் பண்ணேன் சாய் ஒரு விஷயத்த. நம்ம ஒரு வேளை ஸ்ருதி வச்சுக்கல, வேறு ஏதோ ஒரு பேக்கிங் இல்லைன்னா இந்த ஸ்ருதி லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. ஓஹோ நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் போல். ஸோ இது மாதிரி ஒரு பல ரியலைசேஷன் வந்திருக்கும், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். பட் பேரலி இந்த வேலிடேஷன் கிடைக்காத போது அட போங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் ஏதோ ஒன்று தூண்டும்ல ஒன்று. கரெக்ட். வாஸ் இட் ஸ்பிரிச்சுவாலிட்டி தட் தூண்டிஃபைட் யூ? ஓகே. இல்லை எனக்கு வந்து நான் அதை சொன்ன மாதிரி எனக்கு வந்து தூண்டுறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி இன் லைஃப். பட் எனக்கு வந்து நான் இந்த சூப்பர் சிங்கர்லேயே சொல்லுவேன்ல, எனக்கு வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆர் இந்த செல்ஃப் வாட் யூ கால் செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப அதிகம். நான் அது அப்போலேருந்து நான் அந்த சூப்பர் சிங்கர் வந்தப்பறம் தான் அதை டிசைட் பண்ணேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்மள்ட்ட ஏதோ இருக்குது பட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு. ஸோ நான் வந்து யூஸ்வலி வந்து இப்போ கூட என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா என் ஒய்ஃப் கேட்பாங்க, உனக்கு வந்து யாராவது எதாவது சொன்னால் உனக்கு கொஞ்சம் கூட நீ இதுவே இல்லையா, புத்தியே இல்லையா, நீ வந்து ஏன் ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ நான் இந்த சென்ஸ் நான் வந்து இப்போ ஏதாவது என்கிட்ட சொன்னாங்கன்னா ஓகே நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சிலத்துக்கு எடுத்துப்பேன். பட் அட் த சேம் டைம் எனக்குள்ளே வந்து அந்த வாட் யூ கால் நம்ம அந்த சோலா இல்லை ஏதோ ஒன்று எப்படின்னு எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டெஃபினெட்லி தேர். பட் லேட்லி இப்போ நான் வந்து அந்த 2018 நான் சொன்னேன்ல அந்த 3 வருஷம் வந்து நிறைய இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் நிறைய நடந்திருக்கு. நிறைய சாங்ஸ் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ்க்கு அப்புறமே கூட நான் சொல்கிறேன், நிறைய இடத்துக்கு போவோம், இந்த வாய்ஸ்லாம் செட்டே ஆகாது தம்பி, உங்களுக்கு மூவிஸ்லாம் பாடுறதுக்குலாம் வந்து இந்த ரொம்ப இதுவாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இல்லாட்டி ரெக்கார்ட்லாம் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகும்போது நம்ம சொல்லுவாங்க, நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம் அது வேறு வாய்ஸில் வந்திருக்கும், என்னாச்சு சார், இல்லைப்பா ப்ரொடியூசர் வந்து இந்த வாய்ஸ் பிடிக்கல அப்படின்ட்டாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய பாடிருப்போம், ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 2 லைன் மட்டும் நம்மளது வரும், இல்லைப்பா அது ரொம்ப உங்களது எனக்கு பிடிச்சிருக்கு பட் டேரக்டர் வந்து இது வந்து வேறு வாய்ஸில் எடுத்துடலாம். சரி ஓகே இருந்துட்டு போட்டோம். நான் அப்போ யோசிப்பேன், அடப்பாவீங்களா அப்போ நீங்கள் என்ன நம்மளை கூப்பிட்டு எடுத்துகிட்டு சரி இருந்துட்டு போட்டோம் ஏதோ வச்சா நல்லா அந்த மாதிரிலாமும் இருந்திருக்கு. பட் அந்த டைமில் வந்து நான் இன்னொன்று என்னென்னா நான் ரொம்ப எல்லார்ட்டையும் வந்து எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ வரைக்கும் அது ஒரு எனக்கு ஐ டோன்ட் நோ பிகாஸ் எனக்கு அது அப்படியே இருந்திருக்கு. இப்போ கூட கேட்பாங்க இதெல்லாம் வந்து சொல்லவே மாட்டேன். நான் நிறைய வந்து எங்கள் அப்பா அம்மாட்டெலாம் வந்து ஷேர் பண்ணதே இல்லை. இப்போ கேட்பாங்க நான் அப்போ எப்பயாவது போது சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அப்போ ஏன் என் வீட்டில் சொல்லலை அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், இட்ஸ் நாட் லைக் எனக்குள்ளேயே வச்சுக்க மாட்டேன் அப்படி இல்லை. நான் அஃப்கோர்ஸ் நான் அதை நாட் லைக் வெண்ட் அவுட் பண்ணுறதோ இல்லை அப்படியும் கிடையாது. பட் எனக்குள்ளே ஏதோ ஒரு இது வந்து எப்பவுமே சொல்லும், இட்ஸ் லைக் யூ கோனா மேக் இட். பட் அதுக்காக ஐ வில் கீப் ஆன் மூவிங். ஸோ இப்போ என்னோட குருவும் அதை சொல்லுவார், ஏதாவது வந்து என்கிட்ட சொல்லுவார் சரியாகவே பாடல கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படியா சார் சரி நான் சரி பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவேனே தவிர நான் அதுக்குன்னு உட்காந்து அழுததோ இல்லை இது தெரில. சில பேர் வந்து ரொம்ப ட்ராபேக்னு சொல்லுவாங்க, நீ ஏன் இதுன்னு உட்காந்து அழுதுடணும் அப்படின்வாங்க. பட் எனக்கு அது ஐ டோன்ட் நோ, மேபி எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் ஒரு பாசிட்டிவிட்டி உள்ளே இருந்திருக்கு. அண்ட் அதை வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிறதும் கிடையாது. இது பெருமை தான் சார். ஓகே ஏன்னா நான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து இந்த வேலிடேஷன் இல்லாமல் நான் நிஜமாவே கம்ப்ளீட்டாக வெளில போயிட்டு எனக்கு எது திரும்ப என்னோட கம்பேக்காக இருந்தது, யூ ஆர் கால் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கால்ட் மீ வென் ஐ வாஸ் ஆன் அ பிரேக். ஸோ அந்த டைமில் அதெல்லாம் எனக்கு தோணலை. கம்ப்ளீட்டாக பிஹெச்டியெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு வாய்ஸ், என்ன வாய்ஸ்னால் யார் தெரியுமா, ராஜா சார். ராஜா சார் வந்து என்கிட்ட சொன்னார், யூ ஹாவ் அ வெரி குட் வாய்ஸ், ஐ லைக் யுவர் டைனமிக்ஸ் அப்படின்னாரு. அப்போது ரேண்டமாக இது எல்லாமே எனக்கு நான் ஜோன் அவுட் ஆகும்போது எதுவுமே எனக்கு தோணலை, ஐ எம் வர்த்லெஸ்ன்னு தான் தோணிது. எனக்கு வரல அப்படின்னு தோண ஒரு விஷயத்தில் கம்பேக் வரும்போது அவரே சொல்லியிருக்காருன்னா அப்போ ஏதோ இருக்குல்ல, என்னமோ இருக்குன்னு தானே அவர் சொல்லியிருக்கார். எனக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, கால் பண்ணது, அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேசினது. ஓ ஆமாம், இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் நம்ம நினைக்கும் போது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் நமக்கு தெரியும். இங்கே கல் இருக்குன்னு நினச்சோன்னா அங்கே கல் இருக்குது, அங்கே பாம்பு இருக்குன்னு நினச்சோன்னா பாம்பு இருக்குது.
அது இல்லைன்னு ரியலைஸ் ஆகும்போது நிறைய விஷயங்கள் கிளியர் ஆச்சு. ஸோ நீ சொல்கிறல்ல எனக்கு பாசிட்டிவிட்டி உள்ளே இருந்திருக்கு. தட் இஸ் அ வெரி ஹியூஜ் திங். நாட் எவ்ரிபடி கெட்ஸ் இட். கரெக்ட். இந்த விஷயத்தில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்த கல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் திங். இப்போ இங்கே இது இருக்குது, இது அப்டக்கெலாம் நான் நினச்சா அப்டக்கல் தான். இது இல்லைன்னு போனால் போயிட்டே இருக்கலாம். இது வந்து எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கு. அண்ட் இப்போ கூட நான் அது பண்ணுவேன். எனக்கு என்னென்னா ஒரு 10 பேர் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நான் ஏதாவது எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட நான் 1500 வாட்டி பாடின பாட்டையே நான் வந்து 10 பேர் முன்னாடி பாடுறேன்னா யோசிப்பேன், இந்த 10 பேரில் இவன் என்ன நினைப்பான், இவன் இந்த பாட்டை இந்த தப்பாக பாடுறமோ, எனக்கு அது இன்னி வரைக்கும் இருக்கும். ஆன் ஸ்டேஜ் போனால் எனக்கு நான் ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்டேஜ் ஃபியர் ஐ டோன்ட் ஹேவ். பட் அட் த சேம் டைம் அந்த பயம் இருக்கணும். பிகாஸ் பயம் இல்லைன்னா அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிடும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் கேன் கில் யூ. இந்த சென்ஸ் இப்போ நீங்கள் இப்போ இந்த ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச பாட்டியே ஆன் ஸ்டேஜ் போய் மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. அதனால நான் சொல்கிறேன். பட் இப்போ லாஸ்ட் இயர் 2024 நான் ஃபஸ்ட் டைம் மியூசிக் அகாடமியில் மார்னிங் ஸ்லாட் பாடினேன். தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்டு த அகாடமி. ஸோ தட்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் திங் இன் மை லைஃப். பிகாஸ் என்னோட ஒரு ட்ரீமாக கூட இருந்தது. பட் அன்றைக்கெல்லாம் வந்து நான் யோசிப்பேன், அட் டைம்ஸ் வந்து நம்ம நிறைய தடங்கள் நடக்கும். நான் இப்போ சொன்னல இந்த ஒரு எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து வி ஹேட் ஃப்ளூ. அது அந்த டைம் தான். December 19th was my performance at Music Academy. Kavya had a very big program on December 7th. Agama Vipina Mayurin. She staged her first solo production. அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே வந்து ஃபுல்லாக இது பண்ணி இட் வாஸ் ஹர் ட்ரீம் ப்ரோக்ராம். ஸோ அன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் ஆல் வெண்ட் வெரி வெல் வித் காட்ஸ் கிரேஸ். அதுக்கு அடுத்த நாள் ஷீ ஹேட் ஃபீவர். பிகாஸ் ஷீ ஒர்க் டெய்லி ஹார்ட். கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆஃப் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி இப்போ டெய்லி 7 to 9 பண்ணி ஷீ காட் ஃபீவர். ஒரு 2 நாள் கழிச்சு ஆல் வர் ஓகே. எனக்கு ஆரம்பிச்சுது. கரெக்டாக எனக்கு இன்னும் 1 week தான் இருக்குது December 19th ப்ரோக்ராமுக்கு. அப்போல்லாம் வந்து நான் யோசிப்பேன், ஐயோ இது வந்து நான் வர எல்லாத்தையும் பெருமையாக எல்லோரும் வந்துருங்க. ஆசைனா நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜில் பண்ணும்போது இட்ஸ் ஒரு பிக் ஆல்ட்ரீம். 1200-1500 கெப்பாசிட்டி. எனக்கு ஆசை எல்லோரும் வரணும் அப்படின்னு நம்ம போட்டு எல்லார்ட்டையும் வாங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிட்டா. ஃபஸ்ட்டு ஃபீவரில் ஆரம்பிச்சிது. சரி ஃபீவர் சரியானு பார்த்தா அடுத்த நாள் கோல்டு. அதுக்கு அடுத்த நாள் இரும்பல். ஐயோ நினச்சி பாருங்கள், 1.5 hours கான்சர்ட். நான்லாம் வந்து லிட்டரலாக வந்து இப்போ அழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தயவு செஞ்சு நம்ம எனக்கு சில குரு சில ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் இருக்குது. நான் அவங்கள்ட்ட எப்பயுமே ஐ டாக் வித் தம். இந்த சென்ஸ் யூஸ்வலாக நான் பேசுவேன். அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பாரு நீ தான் இந்த ஸ்டேஜுக்கு கொடுத்துருக்க, யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இது நான் ஏதோ இல்லை. சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஐ ஹேவ் டான்சிலைட்டிஸ். ஸோ எனக்கு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி இல்லை ஒரு ஊதுவத்தியோ இல்லை ஒரு இந்த சென்ட்டோ இல்லை ரொம்ப நேரம் ஏசியில் இருந்தால் ஐ கெட் கோல்டு ஈஸி. இல்லை பாலன் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஈஸியாக கோல்டு வந்துடும். நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த எதுவுமே நான் பண்ணல, இது வந்து தானாக தான் எனக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்தப்புறம் அப்பாவுக்கு வந்துச்சு, அம்மாவுக்கு வந்துச்சு, தாத்தா பாட்டி எவ்ரிபடி ஹேட் இது. ஸோ லிட்ரலி ஆல் ஆஃப் இஸ் வேர் டவுன். அண்ட் இன்னொன்று பீயிங் அ மியூசிஷியன் ஒரு ப்ரோக்ராமுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அதுலேயே ஐயோ உடம்பு சரியில்லையே பாட முடியுமா, எனக்கா ஒரு 2 லைன் பாடினா அப்படியாவது நினச்சி பாருங்கள். அந்த ஸ்டேஜில் அன்றைக்கி இப்போ இங்கெல்லாம் வந்து யூ கான்ட் இட்ஸ் லைக் டேக் அ சான்ஸ். போயிட்டு நான் ஃபஸ்ட் டைம் நான் சொன்னேன், இப்போ இறைவா தயவு செஞ்சு போடாத மாத்திரை கிடையாது, போடாத ஆன்டிபயோட்டிக், வேறு வழி இல்லை, ஊசி என்னெல்லாமோ போட்டு பார்க்குறேன். கிராஜுவலாக டைம் ஆகுது. 19th நான் 17th வரைக்கும் எனக்கு இரும்பல் இருக்குது. அப்புறம் 18th கொஞ்சம் கம்மியாச்சு. பட் இரும்பல் வாஸ் தேர். எனக்குலாம் நான் சொல்லிட்டேன், நான் போய் ஸ்டேஜில் உட்காடுறேன், நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான், நீ எனக்குள்ளே வந்து பாடிட அப்படின்ட்டு நான். அண்ட் காட்ஸ் கிரேஸ் டச் வுட் அன்றைக்கி நான் போய் உட்காடுறேன். கரெக்டாக அந்த 1.5 மணி நேரம் நான் இது வந்து மிராக்கிளா இல்லை வாட் எவர் யூ வாண்ட் கால் யூ கேன் கால். அன்றைக்கி வந்து பாடும்போது இரும்பல் இல்லை. அஃப்கோர்ஸ் நடுவில் கேப் போதுலாம் இருமினா எல்லாருக்குமே தெரியும். ஒரு துளி இரும்பல் இல்லை பாடும்போது. அண்ட் திருப்பி முடிச்ச அப்புறத்துலேருந்து இரும்பல். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்னல, இது எதுக்கு திருப்பி சொல்கிறேன்னா, இது வந்து அந்த இதெல்லாம் கூட அந்த ஒரு தூண்டுகோல் தான். நம்ம வந்து somebody is there or some aura is there or some God's grace is there, whatever you call, but you have to just believe it. அதுதான் அந்த ஒரு எனர்ஜி இஸ் தேர். பட் அதை வந்து யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அண்ட் பிலீவ் பண்ணால், நான் ஒரு 10 ஸ்டெப் எடுக்கிறியா, நீ வாட நான் பார்த்துக்கிறேன் 500 ஸ்டெப் எடுத்து. ஸோ அந்த ஒரு இது வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் இட் வில் கிவ். பட் ஜஸ்ட் தட் யூ ஹேவ் டு அதை ஒழுங்காக பார்த்துக்கணும், அவ்வளோதான். பிலீவ் இட் அண்ட் இருக்குன்னு நம்பணும். அண்ட் இந்த இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ரொம்ப பயப்படுவேன் ஆன் ஸ்டேஜ் போனால். நான் இப்போ சொன்ன மாதிரி பயப்படுவேன். இந்த சென்ஸ் நாட் ஃபார் சிங்கிங். கரெக்டாக பாடணுமே, ஐயோ இது இன்னி வரைக்கும் இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோ. நீ சொல்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுனா, ஏன்னா நம்ம அதையும் பண்ணியிருக்கோம். ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ஐயோ அப்புறம் நமக்கு குட்டு மாதிரி இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் சில லைன்ஸ்லாம் பண்ணும்போது ஆஹா இது கரெக்டாக வர்றமேன்னு யோசிப்போம். பட்
அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா இட் வில் டேக் கேர். பட் அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் டேக் லாட் ஆஃப் இயர்ஸ். கரெக்ட். நானும் நிறைய வாட்டி சொல்லுவேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், எப்படி நீங்கள் ஸ்டேஜில் போய் ஃபியர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். யார் சொன்னா ஃபியர்லெஸ்ஸாக இருக்கு வெளில தான் தெரியல. அவங்க வெளில அப்படிதான் பண்ணுவோம். அந்த ஸ்டேஜ் ஏறி அங்கே போய் நின்று அந்த மைக்கை பிடிக்கிற வரைக்கும் இருக்கிற பயம் வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா இது பாடுறீங்க, இது ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த லைன் இப்படி பாடுறீங்களாமே. நான் சொல்லுவேன், சார் ஒரு இப்போது இங்கேயே கூட ஒரு 4 படிக்கட் போட்டால் அது ஒரு ஸ்டேஜ். அந்த நம்ம இங்கே உட்காந்து பார்க்க என்ன வேணால் சொல்லலாம், அந்த 4 படிக்கட் ஏறினா இட்ஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ அந்த வீட்டில் வந்து நம்ம 100% பாடுவோம், ஸ்டேஜில் போய் 10% தான் பெரிய விஷயம். கரெக்ட். ஏன்னா அந்த ஸ்டேஜுக்குன்னு இட் ஹேஸ் ஒரு ஆரா, இட் ஹேஸ் ஒரு ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்து நம்ம உட்காந்து பண்ணாதான் வருமே தவிர இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் சாய், நீ வந்து லால் சலாமோட அந்த லால் சலாம் தானே அந்த படம், அதில் நீ பாடின அதில். ஆமாம், நாங்கள் கோரஸ் பாடினோம். ஆமாம். ஸோ அந்த லால் சலாமில் நீ பாடும்போது நீ வந்து செருப்பெல்லாம் கழட்டிட்டு போய் நீ பாடின. இல்லை அது வந்து இது பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷனில் வராக ரூபம் பாடினது தானே? இல்லை இல்லையா? லால் சலாம் கரெக்ட். அந்த அன்பாலனே சாங் கரெக்ட். ஆமாம், அதுலயும் இருந்தேன் நான். ஆமாம், அதுல அஃப்கோர்ஸ் தேவா சார் sang the main, ரமன் சார் was there, நாங்கெல்லாம் சைடுல நின்னுந்தோம். ஆமாம், கரெக்ட். அதுல நீ வந்து ஓரமா செருப்பெல்லாம் கட்டிட்டு இதெல்லாம் I don't know if anybody noticed. ஓகே. Because I think அது வந்து it happened post கரெக்ட் வராரூபம் அப்புறம் தான் வராரூபம் அது இதுல நடந்தது. பிகாஸ் அந்த பாட்டு வந்து அகைன் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்பிரிச்சுவல் சாங் மாதிரி அந்த பாட்டு அந்த படத்தில். பட் அந்த பாட்டும் அகைன் நிறைய பேர் வந்து அதை எடுத்துகிட்டே போகல, அதை அப்படியே விட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் அது வந்து. அதில் வந்து கோரஸ் ஆக்சுவலி சாங் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் நாங்கள் போய் ரெக்கார்ட் பண்ணோம். அப்போவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நீங்கள் இந்த கேட்ட கொஸ்டின் என்ன ஆச்சுன்னா, சில பேர் வந்து இந்த விஹைண்ட் வுட்ஸில் பார்த்துட்டு இந்த பையன் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதையும் வந்து நான் சொல்லிட்டேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், பீட் ஃப்ரம் சின்ஸ் மை சைல்ட்ஹுட், பீட் எனி கர்நாடிக் ஒரு டிவோஷனல் எல்லாமே வந்து நான் டிவோஷனலாக இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் நான் செருப்பு அவுத்துட்டு தான் பாடிருக்கேன். இட்ஸ் மை வே ஆஃப் ரெஸ்பெக்டிங் த ஆர்ட் ஃபார்ம். அஃப்கோர்ஸ் நம்ம சினிமா இது பாடும்போது நம்ம அந்த ஒரு சாங் என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வி ரெஸ்ட் அண்ட் கோ. பட் இது வந்து நான் அந்த சாங் அதுக்கேற்ற ரெஸ்பெக்ட். அண்ட் ஆல்சோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் என்ன ஆச்சுன்னா, அவார்ட் அஃப்கோர்ஸ் தெரியும், நம்மள பேர் கூப்பிட்டாங்க, நான் போயிட்டேன். ஐ தாட் சரி அவார்ட் கொடுத்துட்டு கீழே வந்துருவோன்ட்டு. ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்குது. திடீர்னு அந்த பாட்டு ஒரு 2 லைன் பாடுன்ட்டாங்க. சார் ஐ தாட் சரி அவ்வளோ தூரம் போயிட்டு அவுத்துட்டு வரதுக்கு அங்கேயே அவுத்துட்டு பாடலாமே. அண்ட் தட்ஸ் த வே ஐ ரெஸ்பெக்ட் மை மியூசிக். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதையும் நான் வந்து அட்ரஸ் பண்ண நினச்சேன். பிகாஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீ எப்போவுமே யூ ஹவ் ஆல்வேஸ் ஹெல்ட் யுவர் ஃபோர்ட் வித் உன்னோட ஐடியா ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது எல்லாரும் பிலீவ் பண்றாங்க பண்ணலாங்கிறதுலாம் டசன்ட் மேட்டர். யூ பிலீவ் இன் இட் அண்ட் யூ ரெஸ்பெக்ட் இட். இப்போ நானுமே வந்து நான் ரொம்ப மாடர்னான ஒரு பர்சன் தான். பட் நான் ஒரு கர்நாடிக் கான்சர்ட் பண்ணுறேங்கனால நான் இப்படி போய் பாட முடியுமா? அது வந்து நம்மளோட அந்த ரெஸ்பெக்ட் ஃபார் தி ஆர்ட் அண்ட் ஃபார் த ஜான்ரா அண்ட் அந்த இடத்துக்கு தேவை என்ன இருக்கோ அதை நம்ம அதை செய்யணும். ஸோ இதில் வந்து செல்ஃப் டிசிப்ளினும் வருது. நான் இதை கமெண்ட் எல்லாரும் போட்டோன்னா நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவனை போய் இப்படி எப்படி இவங்களுக்குலாம் சொல்ல மனசு வருது, அவன் பாரு அவனோட டிசிப்ளின் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஐ வாண்டட் டு டெல் தட். ஸோ இப்போது காந்தாராங்கிறது வந்து ஒரு லிட்ரலி ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் எல்லாம் பார்க்குறேன். பிகாஸ் அந்த சீன் பார்த்தோன்னே, அந்த படத்தை பார்க்கும்போது, அந்த பாட்டை பார்க்கும்போது இட்ஸ் அ ஹியூஜ் டீல். எனக்கு வந்து சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃபெயிலியர்ஸ் அண்ட் லிட்டில் விழுறது அடிபடுறது, ஸோ தெர் வாஸ் அ கான்ட்ரவர்சி இமீடியட்லி ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் த சாங். அதை பற்றி நம்ம பேச வேணாம், அது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற யாரோ பார்த்துப்பாங்க. பட் ஆஸ் அ சிங்கர் நம்ம பாடிட்டோம், சாங் இஸ் பிகமிங் அ ஹியூஜ் ஃபினாமினன். I think we spoke about this also personally. அந்த நேரத்துல செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு வேலை அது. நினைச்சு பாருங்களேன், அதுவும் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி ஒரு சாங் வந்து அமைஞ்சிருக்கு, அது ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த நேரத்தில் என்னால் அதை ஷேர் கூட பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு தலைவலி, அந்த ஒரு வேதனை இருக்கு. ஐயோ, அது ஆக்சுவலி வந்து அது ரொம்ப கஷ்டம், யாருக்குமே வரக்கூடாது. பிகாஸ் அண்ட் இப்போ அது இல்லவே இல்லை. எனக்கு அதான் பாவீங்களா இதுக்காடா இவ்வளோ பண்ணீங்க. நான் சொன்னேன், இது நீங்கள் பண்ணுறது இது பண்ணியிருக்கவே வேணாம். ஐ திங்க் இட்ஸ் ஆல் ஐ டோன்ட் நோ, அதான் அதை பற்றி பேச வேணாம், நான் விட்டுடலாம். பட் இந்த சாங் வந்து இட்ஸ் ஐ திங்க் பிளெஸிங் ஃப்ரம் த யூனிவர்ஸ், அப்படி தான் சொல்லணும். பட் நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா, despite all of the blessings and despite all the failures and knockouts,
அங்கே வந்து திருப்பியும் நீ வந்து ஒன்னையே வச்சு திருப்பி அந்த இன்னொரு வெர்ஷன் பண்ண வச்சு பிகாஸ் அது ரொம்ப ஈஸி இல்லையா டு அங்கே இருக்கிறவங்கள இன்னொரு சாங்கை பண்ணுறதுக்கு தூக்கி போட்டு பாடிட்டு ஓகே லெட் அஸ் ஃபினிஷ் திஸ் அப்படிங்கிற இல்லாமல் திருப்பி அது உனக்கே அமைஞ்சு 2 வெர்ஷன் இப்போ இருக்கு உனக்கு உன்னோட இதில் அண்ட் அந்த 2 வெர்ஷனும் நீ பாடிட்டு இப்போ everything is back to normalcy and you're singing the first version everywhere. செகண்ட் வெர்ஷன் வந்தது பாதி பேருக்கு தெரியாது. ஓவர் நைட்ல அவங்க என்ன அது என்னன்னா செகண்ட் வெர்ஷன் நான் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணது. ஆமாம் சி பிகாஸ் தே ஹேட் டு ரிலீஸ் இட் நோ அதர் வே. அடுத்த நாள் காலைல வந்தே ஆகணும். ஓகே ஸோ வீட்டில் ரெக்கார்ட் பண்ணோம். பட் அது சொன்னா கூட தெரியாது பிகாஸ் நிறைய ஹரிச்சரன் கூட ஷேர் பண்ணிருக்காரு. சில ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சாங்ஸே அவர் ரெக்கார்ட் பண்ணது வீட்டில் தான். ஸோ அந்த மாதிரி வி ஓன்ட் நோ எது வந்து வெளில வரும்போது எப்படி வரும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இது வீட்டில் ரெக்கார்ட் பண்ணி தான் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ஐ திங்க் இட் ஸ்டேட் ஃபார் 2 days. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி பேக் டு ஃபார்ம் அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனே வந்துருச்சு. ஆமா அப்போதான் நான் உங்ககிட்ட பேசினேன் டேய் எப்படிதான் இருக்கு நல்லா இருக்கியாடா பிகாஸ் we know இல்லையா to the pain we understand we can share the pain. ஸோ எப்படி இருக்கும் நான் எவ்வளோ ட்ரீம்ஸ் கழிச்சு உனக்கு கிடச்சிது அப்படின்ட்டு இட் வாஸ் எனக்குமே அது வந்து ரொம்ப எப்படி கேட்குறது உங்ககிட்ட எப்படி பேசுறது எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பேன்னு எனக்கு தெரில. பட் தேங்க்ஃபுல்லி எவ்ரிதிங் இஸ் பேக். அது என்ன ஆச்சுன்னா அந்த 2 நாளில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட யூடியூப் ஆர் ஸ்பாட்டிஃபை எல்லாமே வேற ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கா ஒரு செகண்ட் ஏன்னா யூடியூப்லாம் ரிலீஸ் ஆகி ஐ திங்க் ஒரு 1 monthக்குள்ளேயே இட் வெண்ட் அரௌண்ட் 50 மில்லியன் இருக்கும். எனக்குலாம் வந்து ஐயோ பிரச்சனை ஆகி போச்சு, என்னடா இது நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கே, இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்ட்டு. அப்போது கஷ்டம் தான். இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, நான் லிட்டலாக வந்து என்ன சொல்கிறது ரொம்ப லோ இந்த வெக்ஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாது லைஃப்பில். பட் அந்த மாதிரி போயிட்ட ஒரு 2 நாள் வந்து என்னன்னா நம்மளுக்கே வந்து இவ்வளோ வருஷமாக தேடி இவ்வளோ அதுவும் எனக்கு பிடிச்ச ஜான்ரா கிளாசிக்கல் அந்த ஜான்ராவில் பட் வித் ஒரு பியூட்டிஃபுல் மெட்டல் அந்த ஒரு ராக் மெட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு ரிலீஸ் ஆயிருக்குன்னா அது சரி ஓகே நம்ம அதை எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. டு பி ஃப்ரேங்க் அது வந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் பாலசாயி சார். ஹீ இஸ் அ ஃப்ளாட்டிஸ்ட், ரெனோன் ஃப்ளாட்டிஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் 30 years. அவருக்கு வந்து த மியூசிக் டைரக்டர் ஹஸ் கால்ட் ஹிம் அண்ட் ஆஸ்க் ஃபார் அ கிளாசிக்கல் சிங்கர். அதுக்கப்புறம் அவர் வந்து த்ரூ வின்சென்ட் கேடி வின்சென்ட் சார் மூலியமாக எனக்கு சொல்லி நான் போய் பாடினேன். அப்போ வந்து எனக்கு என்ன படம் அதெல்லாம் தெரியாது. ஒரு சின்ன அவங்க சொன்னதெல்லாம் இதுதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு சின்ன டிவோஷனல் சாங்ப்பா, ஒரு சின்ன படம் தான். ஒரு இட்ஸ் வெரி கல்ச்சுரலி வெரி என்ன சொல்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த மூவி. பட் வி டோன்ட் நோ இது ரிலீஸ் ஆகி மக்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கலாம் தெரியாது. பட் கன்னடா சான்ஸ்கிரிட் மிக்சடாக இருக்கும். சான்ஸ்கிரிட் தெரியுமான்னு கேட்டாங்க, நான் தெரியும் அப்படின்ட்டு அப்படி தான் போனேன். அப்புறம் they gave இந்த 4-8 லைன் பட் we record it in different ராகம்ஸ். So different so இப்போ வெளில வந்தது என்ன ராகம்? வெளில வந்து மிக்ஸ்டு தான். ஸோ எல்லாமே இதில் வெளில வந்ததுல எல்லாமே இருக்குது. தோடி, கனகாங்கி, முகாரி, பைரவி, ஸோ எல்லாமே இருக்குது. பட் இது தனித்தனியாக பைரவி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஓகே ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய ராகம்ஸ்லையும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு மியூசிக் டைரக்டரும் கூட இருந்து அப்படி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது இது ஒரு பேக்கேஜாக வந்தது. எனக்கு டவுட் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணும்போதே அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டேன், வேறு லெவலில் இருக்குது இதுன்னு. அப்போ சொன்னேன் சார் என்ன சார் இது என்னோடய வாய்ஸ்லாம் வருமா? இல்லை தெரியாதுப்பா, நாங்கள் இப்போ ஷூட்டுக்கு கூட போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் டேரக்டர் தான் எடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு லிரிக் சேஞ்ச் அப்படின்னு கூப்பிட்டாங்க. லிரிக் சேஞ்ச் ஏதோ ஒன்று மாற்றணும். அப்போ கூட கேட்டேன், எனக்கு தெரியாதுப்பா இது அப்படின்னு விட்டா. சரி இந்த மாதிரி நம்ம நிறைய கேட்டிருக்கோம், 1 2 பல கேட்டிருக்கோம். சில இது இவங்களாவது சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தெரியாது. ஆமாம் சில பேர் அப்படின்னு அவர் ஆசையாக எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு அன்னைக்கு ஓப்பன்லாம் பண்ணி பார்ப்பேன் யூடியூப்ல. சாரி வேற ஏதோ ஆஹா அடப்பா இதுக்காக சொன்னீங்க. அதுக்கப்புறம் கேட்கவும் முடியாது, என்ன கேட்பீங்க ஏன் சார் வரலன்னு அது அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி கேட்கவும் முடியாது. என்னன்னா இது அவங்களையும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தள்ள வேண்டாம் ஒரு இல்லை நம்மளும். அதாவது எனக்கு என்னன்னா எப்போவுமே இருக்கும் அட்லீஸ்ட் இப்போ ரீசெண்டாக நான் அந்த ஒரு விஷயத்த பார்க்குறேன் சாய். எனக்கு தெரியாது இது வருமா வராதான்னு தெரியாது, இதுக்கு என்னால் இவ்வளோ தான் பே பண்ண முடியும், உங்களுக்கு ஓகேவா? இந்த மாதிரி அழகாக ஆர்டிகுலேட் பண்ணுறது. இல்லை அப்போ யூ கேன் டேக் அ கால் சேயிங் சார் இல்லை சார் நான் வரலங்கிறது. எஸ்
இதோட என்னன்னா நான் அவங்கள்ட்ட கேட்பேன், சரி சார் வேற வாய்ஸ் தான் வந்துச்சு, நீங்க அந்த சாங்காவது அமுச்சு விடுங்க, நம்மளுக்கு ஒரு ஆசை. நான் என்ன வீட்டில் வந்து சொன்னப்பறம் கேட்பாங்க, சாங் போட்டு காட்டினா ரெக்கார்ட் பண்ணிட்டா வர முடியும், அப்படிலாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் லைக் ஒரு தப்பாயிடும்ல அது. லைக் யூ கான்ட் ரெக்கார்ட் அ சாங் தட் யூ ஹேவ் sang that's not released and come and show to your family or somebody. அந்த மாதிரி தப்பாயிடும். ஏன்னா அவங்க இதுவாயிடுச்சுன்னா நம்ம தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ அதனால நான் சொல்லுவேன், சரி சார் சாங் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, என் வாய்ஸில் இருக்கிறது எடுத்தாது அனுப்புங்க. இல்லைம்மா அது எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஐயோ அந்த ஒரு மன வேதனை இருக்கு, அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்போல்லாம் வந்து அந்த டியூன் நானே ரெக்கார்ட் பண்ணி ஃபோனில் எல்லாம் வச்சிருப்பேன். ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்து நான் டியூனில் ரெக்கார்ட் பண்ணி அந்த டேட்லாம் நான் இன்னி வரைக்கும் ஐ ஃபாலோ தான். எந்த ஃப்ரம் சின்ஸ் 2013-14 என்ன பாடிருக்கோம், எந்த மியூசிக் டைரக்டர் எங்கே இது பண்ணோம். இதெல்லாம் ஒரு மெமரி. டவுன் லைன் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம், பாருப்பா இந்த பாட்டெலாம் நம்ம பட் அதில் எவ்வளோ ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நான் பாடியிருக்கேன், நானும் எழுதி வச்சிருக்கேன், ஷீட் போட்டு வச்சிருக்கேன், என்னென்னலாம் பாடியிருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படத்தில் வந்து 2 படம் நான் வந்து கன்ஃபார்ம் பக்கா உங்கள் வாய்ஸ் தான். சரி பரவாயில்ல அந்த ஒரு இது மட்டும் எடுத்துக்கவே கூடாது. எடுத்துட்டு வந்தாதான் பிரச்சனை இல்ல. ஏன்னா பிகாஸ் வர ரொம்ப மட்டும் தான் ஆச்சு. நான் வந்துட்டு சரி எனக்கு அப்போ செகண்ட் டைமும் சொல்லும் போது இந்த சொன்னேன், சரி சார் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு. ஆக்சுவலி அன்னைக்கு செப்டம்பர் 30th சாங் ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு ஸ்பாட்டிஃபை தான் யூ ஹேவ் அ நியூ ரிலீஸ் சாய் விக்னேஷ் அப்படின்னு எனக்கு சொன்னது ஸ்பாட்டிஃபை தான். ஸோ அப்போதான் அடப்பா பார்த்தா இந்த வாய்ஸ் வந்து வராரூபம் அஜ்னீஷ் லோக்நாத் சாய் விக்னேஷ் அப்படின்னு வந்து அப்போதான். அண்ட் அப்போ கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை, ஏன்னா எப்படி வரும்னு தெரியாது. அண்ட் சென்னையில் கூட அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் ஓடிச்சு, எஸ்கேப்பில். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டே 30th ரிலீஸ் ஆச்சா. ஸோ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு October 1 நானும் அப்பா அம்மா போனோம் நைட் ஷோ. அதுவும் நைட் ஷோ மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்க்ரீனில் எஸ்கேப்பில் இருந்தது. அப்போ மொத்தமாக அந்த ஸ்க்ரீனில் வந்து நிறைய கன்னடாவில் தான். அப்போது அந்த சப்டைட்டில்ஸ் கான்செப்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஆமாம் கரெக்ட். அந்த டைமில் அப்போது ஏன்னா சென்னையில் ரிலீஸ் ஆனதுன்னா அப்போ போடல. மேபி அந்த சாங் படம் ஹிட் ஆன அப்புறம் போட்டிருப்பாங்க. அந்த அன்னைக்கு போகும்போது நிறைய கன்னடிகாஸ்லாம் இருந்தாங்க. எங்களுக்காக புரியவே இல்லை, பாட்டு வரும்போதெல்லாம் மட்டும் நான் சூப்பராக வீடியோ எடுத்து சூப்பர் அப்படின்னு சொன்னேன். பட் அன்றைக்கி வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ லாஸ்ட்டு இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு அந்த சாங் வரும்போது எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க எனக்கு அப்போ தான் அந்த நம்ம பாடுகிறதுல ஏதோ இருக்குதுன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அவங்க வந்து லிட்டலாக அந்த பூதகொலா சீன் முடிச்சுட்டு அவங்க அந்த இது பண்ணும்போது அவங்கெல்லாம் லிட்டலாக, நான் இது எக்ஸாஜரேட்டே பண்ணல, அவங்க லிட்டலாக செருப்பு நான் பார்த்தேன், கண் கூட பார்த்தேன், பக்கத்தில் தானே இருக்காங்க. ஸோ அவங்க செருப்புனா ஊற்றிட்டு எழுந்து இப்படி நிற்கிறாங்க, அப்படியே கண்ணில் தாரையாக கொட்டுது அவங்களுக்குலாம். ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அது அப்போ தான் பார்த்தேன் இந்த மாதிரி, ஐயோ நம்ம ஏதோ பாடிருக்கோம், அதில் ஏதோ இருக்குது போல் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் அந்த இது எனக்கு கரெக்டாக புரியல அந்த சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி நான் போய் இந்த தமிழ் டப் பண்ண போய் பார்த்தேன், அப்போ தான் ஆஹா இதுதான் கதை அப்படின்ட்டு. ஸோ தமிழில் கூட இந்த லாங்குவேஜில் தான் பாட்டு வரும். ஸோ தமிழில் என்னன்னா நம்ம தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணோம் அந்தந்த லாங்குவேஜில், குறிப்பிட்ட லாங்குவேஜ்க்கு. பட் அந்த ஆத்தென்டிசிட்டிக்காக இதே வச்சுட்டாங்க. பிகாஸ் அதில் தமிழ்லனா உங்களுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ்க்கு மாறும்ல. ஸோ அந்த ஒரு அந்த இன்டென்சிட்டி வராது. ஸோ அதனால ஐ திங்க் இது மற்ற எந்த இதுக்குமே பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க, ஒரே வெர்ஷன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ். ஹவ் பியூட்டிஃபுல். பெரிய விஷயம், சான்ஸே இல்லை. So like we spoke about how before, I mean Kantara உனக்கு வந்து எப்படி failures and அது after Kantara, after the success of Kantara உன்னோட லைஃப் வந்து டெஃபினெட்லி ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கு. நம்ம வந்து அப்படியே மாறிடுச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி மாறி சொல்ல முடியாது. அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 படத்தில் பாடினேன். அது வந்து பார்த்தா வைகோ மாமா பாடியிருக்காங்க. அடுத்து அப்புறம் நான் ஃபோன் பண்ணி வைகோ மாமா பாடியிருக்காங்களா அப்படின்னு. ஆமாம், டைரக்டர் வாண்டட் இட். ஸோ எனக்கு சில மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டை பிடிச்சது என்ன அப்படின்னா, அது அஸ்வின் ஃபார் தட் மேட்டர். I sang a song in that movie and he called me in the அந்த ப்ராசஸில் கால் பண்ணி ஹாய் சௌந்தர்யா அப்படின்னாரு. சொல்லுங்கள் அஸ்வின் அப்படின்னு. மாதிரி திஸ் சாங் தட் யூ ஹவ் சங் இஸ் கோயிங் டு பி சங் பை அவங்க பேர் என்ன, சின்ன பொண்ணு அவங்க பாட போகிறாங்க. I just wanted to let you know how beautiful as a gesture. இல்லை நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேப்பா, ஒரு நீங்க வந்து ரெஸ்பெக்ட் ஆமா ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னீங்க, ரொம்ப இந்த ரெஸ்பெக்ட் நான் வந்து ரொம்ப ரீசன்ட்டா பார்க்கறேன். ஆமா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, அப்படியா வேற வாய்ஸ், அதாவது அவங்களுக்கே தெரியாத மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து சமர்ச்சலா வரும்.
அதை சொல்லவும் முடியாது, ஓ மெல்லவும் அப்படியா, முடியாது. ஓகே ஆமா, தேங்க்ஸ். ஆமா. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த மக்கள் கிட்டலாம் நான் வந்து அதை நான் பார்க்குறேன். லைக் அதே மாதிரி பாலா வந்து அவரும் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி சொல்லுவார், இது மாதிரி சௌந்தர்யா, திஸ் இஸ் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் இஸ் கோயின் டு கம், Okay. ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் கோன் பி இன் யுவர் வாய்ஸ், இஸ் திஸ் ஓகே ஃபார் யூ. Right, right. that respect, you know, these நம்மளோட அடுத்த ஜெனரேஷன்ல வந்து Correct. it is happening. Correct. And having said that, after Kantara there is another milestone that you have hit. Correct. உனக்கு வந்து நிறைய பீப்புள் கால் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஆனஸ்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். Very true. Correct. இதுதான் என்னோட திஸ் இஸ் வாட் ஐம் லுக்கிங் ஃபார். தெர் இஸ் நோ இந்த மாதிரி சும்மா நீங்க தான் சார் அடுத்தது நெக்ஸ்ட் சென்சேஷன் இதெல்லாம் கம்மியானதை நீ பார்த்துருப்பேன். வெரி ட்ரூ. அது வந்து நான் யோசிப்பேன், நான் வந்து மாறவே இல்லை, நான் அதே சாய் விக்னேஷா தான் இருக்கேன், அதே மாதிரி தான் நானும் பாடுறேன். பட் இது ஏன் அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் அது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒரு சேட் ரியாலிட்டின்னு சொல்லணுமா எப்படின்னு தெரில. அட் டைம்ஸ் வந்து நான் யோசிப்பேன், இந்த மாதிரி பீப்புள் வேல்யூ யூ ஒன்லி இஃப் யூ ஹேவ் சம்திங்கா அப்படின்னு நான் யோசிப்பேன். ஐ டோன்ட் நோ, அது தெரியல எனக்கு. சி நான் வந்து இட்ஸ் நாட் லைக் நான் வந்து டோட்டலாக மாறிட்டேன் அப்படின்னு இல்லை. ஐ எம் so happy that people have started to accept who Sai Vignesh is. Thank you so much to everybody. But correct, but at the same time நான் இதே மாதிரி தான் முன்னாடியும் இருந்தேன், அப்போ யாருக்குமே தெரியலையே. கரெக்ட். ஸோ இது வந்து நான் இட்ஸ் லைக் குறிப்பிட்டு சொல்ல வரல, நிறைய இடத்துல நடந்திருக்குது. முன்னாடிலாம் வந்து எனக்கு அப்போ இது முடிஞ்ச அப்புறம் ஃபோன் பண்ணி சூப்பர் நான் உங்களை பார்த்தேன், வெரி ஹாப்பி, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண, அவங்களாம் வந்து முன்னாடி என்கிட்ட பேசவே மாட்டாங்க. சரியா, இப்போ நம்ம வந்து வினோ நம்ம முன்னாடி சூப்பர் சிங்கர்கிட்ட இருந்து உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் இப்பயும் இருக்கீங்க. ஸோ தட்ஸ் தி பாண்ட் வி ஷேர். கரெக்ட். இட்ஸ் லைக் பர்டிகுலராக யாரையும் இல்லை, பட் சில பீப்புள் அப்படியும் இருக்காங்க, இப்பவும் அப்படி தான் இருக்காங்க. அண்ட் அந்த பீரியட் ஆஃப் டைம் மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சாங் சூப்பர்ப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அவ்வளோதான். சி அப்போ என்ன ஒரு 6 months வரைக்கும் நீ அந்த சாங் அப்படி அதுவும் தப்பு இல்லை. ஸோ பட் போஸ்ட் வராஹரூபம் வித் காட்ஸ் கிரேஸ் நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சி அந்த சாங் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியாக இருந்திருக்கு. சி பிகாஸ் பீப்புள் இப்போ வராஹரூபம்னா பீப்புள் நோ சாய் விக்னேஷ். இப்போ சாய் விக்னேஷ்னா அந்த வராஹரூபம் பாடின பாட்டா பையனாப்பா அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ரெகக்னிஷன். அண்ட் ஃபார் தட் கேஸ் வராஹரூபம் அண்ட் குருமுகில் ஆல்சோ பிக் தேங்க்ஸ் டு விஷால் சந்திரசேகர் அண்ணா. பிகாஸ் அந்த வராஹரூபம் முன்னாடி குருமுகில் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. 2022 July 4th குருமுகில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி தட் இஸ் a தெலுங்கு மூவி, அதனால தமிழ் வெர்ஷன் பண்ணேன். பட் ஆமா அதெல்லாம் ஆக்சுவலி நான் யோசிப்பேன், அச்சா தமிழ் வெர்ஷன் தானே பாடிருக்கோம், யாருக்கு தெரிய போகுதுன்னு நினச்சேன். பட் இந்த பாட்டு நம்ம அட் டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் இன்ஸ்டாகிராம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. பட் இந்த இன்ஸ்டாகிராம்னால தான் இந்த பாட்டு வெளில வந்துச்சு. ஏன்னா ரீல்ஸில் அந்த கம்பன் சொல்ல வந்து நல்ல விஷயங்களுக்கு வருது, தப்பே இல்லை. தேங்க்ஸ் டு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆல் தி சோஷியல் மீடியா திங்ஸ். பட் நிறைய என்ன சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களும் அதில் வருது. பட் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம், நம்மளுக்கு நம்ம என்ன நல்லது நடக்குது அதை மட்டும் பேசுவோம், அவ்வளோதான். ஸோ அந்த குருமுகில் பேக் டு ஜூலையில் குருமுகில் ரிலீஸ் ஆச்சு. கரெக்டாக செப்டம்பர் எண்டில் வராஹரூபம். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது கரெக்ட் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னோட லைஃப்பில் எப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அப்போ வந்து ஹெல்ப் பண்ண 2 பாடல் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, இப்போது டேரக்டாக மியூசிக் டைரக்டர்ஸ் ஸ்டார்டட் டு கால் மீ இன் சென்ஸ், சார் இந்த பாட்டு கேட்டோம், வி வுட் லைக் டு ஹேவ் யுவர் வாய்ஸ் ஃபார் திஸ். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது ஓகே நம்ம வாய்ஸ் தான் டெஃபினட்டாக வரப்போகிறதுங்கிற இந்த ஒரு பொசிஷன்லேருந்து யூ ஹவ் ஜஸ்ட் மூவ் டு அனதர் பொசிஷன் வேர் யூ நோ தட் the music director will be there for the recording and he will record himself. And அங்கே வந்து என்னென்ன வேணும், இது வேணும், இது வேணும், அந்த டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட் என்னோட ஸ்டேஜில். ஆமாம், தட்ஸ் அ பிக்கெஸ்ட் மைல்ஸ்டோன். அது நான் வந்து ஐ ஹார்ட்ஃபுல்லி அக்செப்ட் தட் அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஆல் தி மியூசிக் டைரக்டர்ஸ். அது ஒன்று. அண்ட் இதே மாதிரி கன்னடாவில் வந்து இட் வாஸ் அ வெரி வெரி பிக்கெஸ்ட் வரவேற்பு எனக்கு. பிகாஸ் ஏன்னா யூஸ்வலி நம்ம தமிழில் பாடிட்டு இருக்கோம், ஒரு டிஃப்ரெண்ட் அந்த சைடே தெரியாது எனக்கு. கன்னடா லாங்குவேஜும் வந்து இப்போ ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு learn Kannada because for the love that people give me in Karnataka or Mangalore wherever I go, அது வந்து நான் ஒரு ரெஸ்பெக்டாக அவங்களுக்கு நான் கொஞ்சமாவது இருக்கணுங்கிறதுக்காக ஐ ஹவ் ஸ்டார்டட். பிகாஸ் அவங்க வந்து அந்த மங்களூரில் நான் இந்த சாங் ரிலீஸ் ஆகி ஒரு 2 months கழிச்சு அங்கே ஒரு பிக்கஸ்ட் டெம்பிள் ஃபங்க்ஷனில் போய் பாடுறேன். அங்கே வந்து இந்த சாங்கெல்லாம் வந்து என்ன சொல்லு அவங்க வந்து இது வந்து ஒரு லைஃபாக பார்க்குறாங்க. பிகாஸ் அங்கே அந்த தெய்வாஸ் அந்த அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் அவங்க தான் எல்லாமே. ஸோ அந்த பாட்டெலாம் வந்ததுன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் தி சாங், ரெஸ்பெக்ட் ஃபார் தி ஆர்ட், ரெஸ்பெக்ட் ஃபார் தி ஆர்டிஸ்ட். ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் அப்போ யோசிப்பேன், ஆஹா இந்த பாட்டு இப்படி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது நான் அப்போ தான் நினைப்பேன், ஓகே லெட்ஸ் பி
ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் அண்ட் ஸ்டே ஹம்பிள், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து கமிங் பேக் டு த பாயிண்ட், நீங்கள் அந்த ஹியூமிலிட்டி சொன்னீங்களா, ஸோ இந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் இட் வில் டீச் யூ வாட் யூனோ ஹியூமிலிட்டிஸ், அவ்வளோதான். மெயின்லி கர்நாடகா பீப்புள் தே அக்செப்டட் மீ அ லாட், பிகாஸ் அங்கேயும் நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, நிறைய லெஜெண்டரி சிங்கர்ஸும் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பாட்டு வந்திருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறமும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கேம் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ராயல்ங்கிற மூவியில் சரண் ராஜ் அவருக்கு ஒரு சாங் பண்ணேன். இட்ஸ் ட்ரிபியூட் ஃபார் உமன், ஆல் தி விமன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் பாட்டு, 100 கோட்டின்னு. அதுக்கப்புறம் அனூப் சிலின் அங்கே ஒரு மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் நிறைய மியூசிக் கன்னடாவில் நிறைய ஸ்டார்டட் டு சிங். ஸோ யா, இது எல்லாமே ஐம் ஜஸ்ட் ஒரு கன்னடா ஸ்ப்ரீ போயிட்டு இருக்கு. இட்ஸ் கோயிங், ஐ மீன் யா இட்ஸ் ஆல் என்ன சொல்கிறது, அந்த ஒரு இதுக்கப்புறம் இட் ஹஸ் பீன் ஜஸ்ட் ஃபாலோயிங் இன் அ வெரி குட் வே. அண்ட் ஐ ஆல்சோ ஹோப் டு சிங் லாட் மோர் சாங்ஸ் இன் கன்னடா, தெலுங்குலையும் ஒரு சாங் அகைன், அதுவும் ஃபஸ்ட்டு டைரக்ட் தெலுங்கு. அஃப்கோர்ஸ் தெலுங்கு நிறைய இந்த டப்டு வருஷம் பண்ணியிருக்கேன், பட் டைரக்ட் தெலுங்கும் இவர் தான் விஷால் அண்ணா. அது வந்து ஆக்சுவலி 2 years பிஃபோர் ரீசெண்டாக அந்த பச்சால மல்லின்னு ஒரு படத்தில் மரி அந்த கோப்பன்னு ஒரு சாங், அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது. அண்ட் மரி அந்த கோபம் கரெக்ட். அண்ட் தமிழில் இன்னொரு மெயின் சாங் ரீல்ஸில் அதுவும் போய் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு வந்து இந்த பாட்டு அயோத்தி படத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வரும், என்ஆர் ரகுநந்தன் சார். ஆமா, அது ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு எல்லாருமே வந்து பிரதீப் குமார் பிரதர், அவங்க பிரதீப் குமார் அண்ணா பாடினான்னு நினைச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் பிரதீப் குமார் சாரும் பாடிருக்காரு. அவர் வந்து ஹி ஹஸ் சங் தி இந்த வருஷன் சேட் வருஷன், கரெக்ட் கிளைமேக்ஸ் முன்னாடி வரும். நான் பாடினது வந்து கரெக்டாக அந்த கிளைமேக்ஸ்ல வரும். ஸோ அது வந்து நிறைய ஒரு பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பீப்புள், பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் அன்பு, லவ். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே அதில் ஒரு லைனே வரும். ஸோ துன்பமோ இன்பமோ, ஆமாம், ஸோ எது இருந்தாலும் கடைசியில் வந்து அன்பு தான் பாலமாகுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங். அண்ட் அகைன் அவர்கிட்ட எவ்வளோ ஒரு மேஜிக் இல்லை, பட் அட் த சேம் டைம் என்னன்னா நான் நிறைய யோசிப்பேன், நம்ம பாடின சாங் மட்டும் இல்லை, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சில பியூட்டிஃபுல் சாங்ஸ் பண்ணுவாங்க, பட் அதெல்லாம் ஏன் வெளியில் போக மாட்டேங்குது அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் அதுக்கு ஆன்சர் நானும் தெரியல. ஆமாம், பிகாஸ் சில சாங்ஸ் வந்து இந்த இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகி அப்படிதான் இப்போ ஒரு அது ஒரு கிரேஸ் போயிட்டு இருக்கு. எந்த சாங் வந்தாலும் ஒரு கரெக்டாக அந்த ஒரு 20 செகண்ட் ஹுக் லைன் மட்டும் இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகி எல்லாரும் அந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அது ஒரு ஃபுல் டான்ஸ் மாதிரி பண்ணி அது ஒரு ட்ரெண்ட் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி எல்லா பாட்டையும் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் யோசிப்பேன். அது I don't know. So I think time has to answer it. Right. So now that we have spoken about உன்னோட காந்தாரா அண்ட் குருமுகில், இதோட ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நம்ம காந்தாராக்கு பேசணும், எப்படி போய் வெறும் கிளிக்கும் வெறும் அந்த ஸ்ருதியும் மட்டும் வச்சுட்டு அண்ட் மெட்ரோனம் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ராகாஸில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வரம் மாதிரி பண்ணி அப்படி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி அன்றைக்கே தான் எல்லாமே, அதுக்கப்புறம் வயலின், அதுக்கப்புறம் நாதஸ்வரம், அப்படிதான் ஒரு கன்சீவ்ட் அப்படிதான். ஓகே, அந்த மாதிரி குருமுகில் எப்படி ஃபுல்லாகவே எல்லாமே இருந்ததா, ஸ்ட்ரிங் செக்ஷன் எல்லாமே இருந்தது? குருமுகில் ஆக்சுவலி ஒரு பேசிக் ட்ராக் இருந்தது, பேசிக் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு சிந்தூரி அவங்க தான் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி, அஃப்கோர்ஸ் நான் விஷால் அண்ணாக்கு நிறைய பாடிருக்கேன், பட் அன்றைக்கி போனப்பறம் தான் எனக்கே தெரியும். நான் ஃபஸ்ட்டு விஷால் அண்ணாக்கு பாடினது ஒரு சின்ன வயசில், அதாவது நான் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா வந்து நங்கநல்லூரில் இருந்தார் அவர், விஷால். அப்போது விஷால் அண்ணா அப்போது கூப்பிட்டு போயிட்டு எங்கள் ஸ்கூல் மூலியமாக யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்கூல் ஆடுக்கு ஒரு சின்ன வாய்ஸ் வேணும்ட்டு என்னோட ஸ்கூல் மியூசிக் டீச்சர் சஜஸ்ட் பண்ணி என்ன கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அது அவர் பண்ணதுன்னு. ஸோ பேக் தென் ஃபஸ்ட்டு நான் என்னோட ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸே விஷால் அண்ணா கூட தான். ஸோ அதுக்கப்புறம் சிந்தூரி அக்கா வந்து திடீர்னு கால் பண்ணி, லிட்டலாக அந்த செகண்ட் கோவிட் வேவ் முடிஞ்ச அப்புறம் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, நீங்கள் ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. ஷுவர் அப்படின்ட்டு போனேன். ஸோ சிந்தூரி அக்கா தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. அன்றைக்கி தான் வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் திங் புரிஞ்சுது. அதாவது இந்த ரெக்கார்டிஸ்ட் இருக்காங்களே, இப்போ அது ஒன்று இருக்குது. அஃப்கோர்ஸ் சில இடத்துல கம்போசரே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் விஷால் அண்ணா வாஸ் தேர், ஹி வாஸ் இன் ஹைதராபாத். ஸோ அவர் ஆன்லைனில் இருந்தார். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்னு ஷி வாஸ் வெரி வெரி கிளியர். ஸோ அதாவது இதுதான் வேணும்னா இதுதான், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே இல்லை. ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது, ஒரு கிளாரிட்டி அண்ட் ப்ளஷர் இருக்கும். ப்ளஷர் இந்த சென்ஸ் என்ன சொல்லுவாருன்னா சந்தோஷமாக. பிகாஸ் சில ரெக்கார்டிங்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு 2 டேக் வந்து நல்லா பாடிருப்போம், அதுக்கப்புறம் இது வேணாம் அது வேணாம். அஃப்கோர்ஸ் நான் அது தப்பே சொல்ல வரல, பிகாஸ் அது மியூசிக் டைரக்டரோட சாங், அவர் என்ன கேட்குறோம் நம்ம பண்ணித்தரணும், அது நம்ம டியூட்டி. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகிடும், நம்ம என்ன தான் அது அந்த சில டேக்ஸில், இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் சொல்ல, சில டேக்ஸில் அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் யூ கேன் ரெசனேட் வித் திஸ், சில டேக்ஸில் ஃபீல் நல்லாயிருக்கும், சில டேக்ஸில் ஸ்ருதி இருக்காது, சில டேக்ஸில் வந்து எமோஷன்ஸ் நல்லாயிருக்கும், பட் சில டேக்கில் தான் எல்லாமே சேர்ந்து வரும். அது வரதுக்கு இட் வில் டேக் டைம்.
பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அது ரொம்ப பியூட்டிஃபுல் செஷன். குருமுகில் ட்ராக் வாஸ் தேர், தெலுங்கு ஆல்ரெடி வந்து இருந்தது, தெலுங்கு ரெஃபரன்ஸ் வச்சு தான் தமிழ் பாடணும். பட் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ அந்த சாங் கேட்டிங்கன்னா கூட தமிழில் மட்டும்தான் பல்லவி வேறு மாதிரி இருக்கும், இந்த அப்படி இருக்கும். பட் மற்றதெல்லாம் வந்து தாரா தாரா அப்படி இருக்கும். ஆமாம், தமிழும் அப்படி தான் எடுத்தோம். அது ஆக்சுவலி வெண்மேகம் கொய்து பந்தாக இப்படி எடுத்தோம், வேற லிரிக்கு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, சாங்லாம் முடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சுட்டு விஷால் நான் திடீர்னு கால் பண்ணி, இது தமிழ் கொஞ்சம் மதன் கார்கி அவர் தான் லிரிக்ஸ், மதன் கார்கி பிரதர். பட் ஃபஸ்ட்டு போய் நின்று நான் அந்த லிரிக் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா, ஏன்னா மதன் கார்கி விஷால் சந்திரசேகர் அது அன்டைட்டில்டு மூவி. அப்போ எந்த படம்லாம் தெரியாது. பட் சொன்னாங்க காஷ்மீரில் ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போதே அந்த லிரிக் பார்த்தோன்னே எனக்கு கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு லிட்டலாக நம்ம யூஸ்வலாக லவ் சாங்ஸ்னால் என்ன, ஏதாவது கொஞ்சம் எதர் லஸ்ட் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப ஓவர் இதுவாக இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து லிட்டலி ஒரு போயம் மாதிரி இருந்தது, அவ்வளோ பொலிட்டிக்காக இருந்தது. அது கேட்கும்போது ஆஹா, இந்த பாட்டு மட்டும் நம்ம வாய்ஸில் வந்தால் செம்மையாக இருக்குமே அப்படின்னு இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். பட் அப்படி நினச்சி தான் பாடினேன். அண்ட் என்னோட பெஸ்ட்டு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் நான் நிறைய அதுக்கப்புறம் நிறைய பாடிருக்கேன். பட் இன்னி வரைக்கும் நான் சொல்லுவேன், என்னோட பெஸ்ட் அன்னைக்கு வந்து அவங்க கொண்டு வந்தது ஐ திங்க் ஆல் கிரெடிட்ஸ் டு சிந்தூரி அக்கா அண்ட் விஷால் அண்ணா. பிகாஸ் அந்த லைனில் இன்னும் கூட ஒரு லைன், அந்த செகண்ட் சரணமில் ஒரு லைன் இருக்கும், அந்த உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை அந்த கொள்கிறாயில் ஆக்சுவலி யூஸ்வலானா அழகால் என்னை கொள்கிறாய் அவ்வளோதான் வரும். பட் அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே வந்து ஒரு அந்த அழகால நீ என்ன சாவடிக்கிற, பட் அங்கே வந்து ஒரு ஸ்மைல் இருக்கணும், பட் அது ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ என்னடி இப்போ யூஸ்வலாக எஸ்பிபி செட் பண்ணுற மாதிரினா அது ரொம்ப அந்த மாதிரி ஆகிடும். பட் அது இப்போ கேட்டிங்கன்னா கூட அது தெரியும், நான் எனக்கே யோசிப்பேன் நம்மளாம் இது பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா அழகால் என்னை கொள்கிறா அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய டேக் பாடணும். பட் அதில் எது பெஸ்ட்டுங்கிறது செலக்ட் பண்ணி வைக்கணும்னு இருக்குல்ல, அதுதான் வந்து வேறு லெவல். அதே மாதிரி நிறைய இருக்குது இந்த சாங்கில். அதே மாதிரி இந்த செகண்ட் சரணத்தில் ஒரு லைன் ஒன்று, உயிரே இல்லாத, அது அங்கே வந்து உயிரே ஒரு சின்னது தான். பட் அதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம நினைப்போம், ஆஹா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதே வெளில வந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் சில சாங்ஸில் நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருப்போம், வெளில வரவே வராது. ஏதோ ஒரு மொக்க வெர்ஷன் வந்து சோ அந்த மாதிரி இத போய் வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப நம்ம நினைச்சத மாதிரியே வந்தது. மனசார பாடி மனசார ரிலீஸ் ஆன சாங் இது. அண்ட் இதை ரெக்கார்ட் பண்ண ஸ்டூடியோவும் எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி லக்கி. பிகாஸ் சவுண்ட் டவுன் ஸ்டூடியோஸ்னு சாலிகிராமில் இருக்குது. மிதுன் அண்ட் விஷ்ணு 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். இந்த ஸ்டூடியோவில் தான் குருமுகிலும் பண்ணோம், இந்த ஸ்டூடியோவில் தான் வராஹரமும் பண்ணோம். ஸோ இட்ஸ் லைக் அது ஒரு லக்கி சாம் மாதிரி. ஸோ யா அந்த பாட்டு வந்து நான் அப்போ நினச்சேன் இந்த மாதிரி நம்ம வாய்ஸில் வந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. பட் இதுலேயும் ஒரு தடங்கள் சொல்ல மாட்டேன். திடீர்னு என்னாச்சு, சாங் ரிலீஸ் July 4th, ரெக்கார்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், சூப்பர் எல்லாம் அப்படின்ட்டாங்க, வந்துட்டோம். அப்போ வந்து பல்லவி மாற்றியாச்சு. இல்லை அன்றைக்கே பல்லவி மாற்றிடும். ஸோ அன்றைக்கி ஏப்ரலில் ரெக்கார்ட் பண்ணோம், 2022 ஏப்ரலில் ரெக்கார்ட் பண்ணும்போது அன்றைக்கி முடிச்ச உடனே திருப்பி கேட்டுட்டு விஷால் அண்ணா டேரெக்டாக மதன் கார்கி பிரதர் கால் பண்ணி ஒரு ஆப்ஷன் மட்டும் தரீங்களான்னு. அப்போ தான் வந்து பல்லவி ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும் பாடுறதுக்கு. குறுமுகில்களை சிறுமுகைகளில் எல்லாமே இந்த லீ அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ழா எல்லாம் இருக்கும். அப்புறம் மழை கொண்டு கவிதை தீட்டினா எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்று, அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். செம்ம லைனு அது. லைனே எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து போகுதே, அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எடுத்து வச்சாங்க. பட் நான் யோசிச்சேன், ஆஹா இது வந்தால் செமையாக இருக்குமே. ஏன்னா இது வந்து ஒரே பிரத்தில் வர பண்ணோம். அது வரைக்கும் ஒரு பிரத்து. இப்போ நான் தாரெல்லாம் பாடிக்கலாம். பட் அந்த முகில்களை சிறு முகைகளில் யார் தூவி இப்போ நான் யாரும் எடுத்தேன். பட் அங்கே எடுக்கக்கூடாது, ஏன்னா சிங்கிள் பிரெத். ஸோ இதெல்லாம் தான் இப்போ லைவ்ல தெரியவும் தெரியாது யாருக்கும். பட் அங்கே வந்து பாடி ஆகணும். அதே இதுவும் சிங்கிள் தான். அது வரைக்கும் ஒரு பிரெத். அவ்வளோதான். அப்புறம் அது ஒரு பிரெத். அதாவது இப்போ ஒரு பேச்சு வழக்கு உண்டு, ரெக்கார்டிங்ல யார் வேணா பாடிடலாம், யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், சும்மா கட் பண்ணி ஒட்டிப்பீங்க, பஞ்ச் பண்ணிப்பீங்க. ஐயோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது பண்ணுவோம். ஆல் ஆஃப் அஸ் அக்செப்ட் தட் பண்ணுவோம், கரெக்ட். பட் அந்த பஞ்ச்லயும் கரெக்டா பண்ணணுமே. இப்போ நான் வந்து
இதை பஞ்சே பண்ண முடியாது. ஏன்னா இதை பண்ண முடியும். ஃபுல் டைனமிக் அங்கேருந்து இந்த லைன் நான் தான் குதிக்கணும், பஞ்சு குதிக்காது. கரெக்ட் கட்டு இருக்கிற இடத்துல பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ அதனால நம்ம வந்து டெக்னாலஜியை வந்து டினை பண்ணல, course, all of us டினை use it. பண்ணல. எஸ், இப்போ ஆட்டோ டியூன் இல்லை, அது வந்து Melodyne. மெலடைன் யூஸ் பண்றோம். ஆமா, ஆமா. ஏன்னா தட் இஸ் ஹவு ESTஸோட நம்ம வாய்ஸ் வந்து ஆமா, work வெள்ள பண்ணும். நீட்டா வரணும்னா பண்ணி தான் ஆகணும். Correct. பட் நம்மளோட எல்லாத்துக்கும் பண்ண வேண்டாம் தான் சொல்றேன். ஸோ அப்போ பண்ண முடியாது, வேணாங்கிறது வேற, பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து ஸ்டுடியோவில் வந்து பாடுறது, ஒரு மைக்குக்கு முன்னாடி நின்று அதை வந்து பாடுறது, அதை கன்சீவ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நீ காட்டியிருக்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஹவு எங்கே பிரெத் எடுக்கணும், எவ்வளோ பிரெத் எடுக்கணும், அண்ட் எந்த இடத்துல வந்து எவ்வளோ விப்ராட்டோ இருக்கணும். நான் சொன்னேன்ல, ஒரு இடத்துல நான் போயிட்டு விப்ராட்டோவாக கொடுக்குறேன், ஸ்ட்ரைட்டாக பாட தெரியல. வெரி ட்ரூ வெரி ட்ரூ. ஆமாம், ஓகே ஸ்ட்ரெயிட் நோட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் போல அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போன அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரெயிட் நோட்டை ஹிட் பண்ண முடியும். இல்லை இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நான் அங்கே போயிட்டு தான் நான் வந்து யாரும் கேட்க முடியாது, நல்லா தான் இருக்கு, பட் அது பாட்டு மாதிரி இருக்காது. ஸோ நான் அங்கே கம்மி பண்ணி அழகா இருக்குங்கிறதுக்கு தான் ரீசன். அங்க பிரெத்தும் யூ கேன் மேனேஜ். see அங்க கம்மி பண்றதால உங்களோட எனர்ஜி கம்மியாகும், and then திருப்பி கொடுக்கலாம். so it's all about, of course, இது பெரிய டெக்னிக், இது பேசினா இருந்தா போயிட்டே இருக்கலாம். பட் யா திஸ் இஸ் ஹவ், இதெல்லாம் ஐ திங்க் யாருக்கும் தெரியாது, இந்த மேக்கிங் எப்படி அதெல்லாம் தெரியாது. அதனால அண்ட் ஒரு சாங் ஸோ இது வந்து we took time, I think ஒரு 4 hours சாலிடா உட்காந்து ஒரு லைனையும் செதுக்கி பட் இன்னைக்கு நான் அதான் யோசிப்பேன், எந்த சாங் என்னோட கான்செப்ட் இதுதான், நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். see நம்ம ஒரு சாங் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டவுன் லேன் ஒரு 30-40 இயர்ஸ். see அந்த சாங்கோடைய என்ன சொல்கிறது பீரியட் ஆஃப் டைம் அப்படிலாம் கிடையாது. நீ என்ன வேணால் பாடு, 30-40 வருஷத்துக்கு அப்புறமும் கேட்டாலும் நான் ப்ரௌடாக இருக்கணும் என்னை பற்றி. சாய் சூப்பர், அன்றைக்கி வேறு லெவல் அவ்வளோதான். எனக்கு அது எல்லா பாட்டுக்குமே அது இருக்குது. பிகாஸ் ஐ ஆல்சோ மேக் ஷுர் அவங்களே போகணுன்னா கூட நான் சொல்லுவேன், சரி ஒரே ஒரு வாட்டி என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். கரெக்ட், நம்மளுக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதுக்காக பண்ணிட்டா பெஸ்ட்டு. பட் அதில் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது கஷ்டம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இது ஓகே, ஏன்னா அவங்களே ஓகே சொல்லும்போது அதுக்கப்புறம் கேட்க முடியாது. நான் கடைசியாக விட்டு பார்ப்பேன் ஒரே ஒரு கொஞ்சம் இது மட்டும் அப்படின்னா, பட் அது அவங்க வைப்பாங்க ஒன்றும் தெரியாது. பிகாஸ் யூ டோன்ட் நோ அந்த ஃபைல் அவங்கள்ட்ட இருக்குது, தே ஹேவ் டு ரிலீஸ். ஸோ அதனால் நம்ம பட் என்னோட சைட்லேருந்து சார் நான் இது கொடுத்துட்றேன் சார், நீங்கள் மிக்ஸ் போது கேட்டு பாருங்க. பிகாஸ் ஒரு ஃப்ரெஷ் இயர்ஸில் ஒரு 2 நாள் கேட்டு கேட்டால் அன்றைக்கி அந்த பையன் சொன்னது கரெக்ட் போல அப்படின்னு தெரியும். ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நீ சொன்ன மாதிரி சார் பரவாயில்ல, ஆமாம் நான் இன்னும் எத்தனை வாட்டி வேணாலும் நான் பாடுறேன். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு என்ஜாய் திஸ், ஐ வாண்ட் டு என்ஜாய் அண்ட் சிங். அதுக்கு நான் எப்போ வரேனோ அப்போ வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா 2 மணி நேரத்துக்கு ஆனால் கூட ஐ டோன்ட் கேர், எனக்கு பைசா கம்மியாக கூட கொடுங்க, அந்த ஒரு ஃபேஸ்க்கு நான் வந்தேன். ஆமாம் கரெக்ட். இல்லை இப்போ ஐ திங்க் சில மியூசிக் டைரக்டர்ஸ் தே ஆல்சோ கிவ் திஸ் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ். என்னன்னா நம்ம சில டைம்ஸ் நான் அதை கேட்பேன் அவங்கள்ட்டையும், சார் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா யூ ப்ளீஸ் சென்ட் மீ த சாங். நானே கேட்டுட்டு, பிகாஸ் ஏன்னா யூஸ்வலி கன்னடாலாம் நான் அப்படி தான் சொல்லுவேன். பிகாஸ் நம்மளுக்கு தெரியாத லாங்குவேஜ், பட் நம்ம ப்ராப்பராக பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதனால நம்ம என்ன நான் சொல்லுவேன், சார் நீங்கள் லிரிக்ஸும் சரி சாங் முன்னாடி அமிச்சிட்டிங்கன்னா ஐ லேர்ன் இட் அண்ட் கம் தேர், அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன வேரியேஷன்ஸ் இருக்கோ யூ டெல் மீ, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கு இப்போ. அதனால சிலது என்ன ஆகிடும், நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணணும், இன்னைக்கு வரணும், இல்லை இன்னைக்கு ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணணும், இப்போ வாங்கும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சி வந்து இட்ஸ் லைக் எக்ஸாம். டக்குன்னு நீ குறுமுகில் வந்து ஆக்சுவலி அப்படி தான். ஸோ என்னன்னா அங்கே போய் தான் நான் ட்ராக் கேட்டோம், ஒரு லைன் பை லைன் நம்ம கேட்டு இந்த மாதிரி இந்த லைன் இப்படி பண்ணலாம், அடுத்த லைன் அப்படி பண்ணலாம். ஸோ அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஐ திங்க் மை கிரியேட்டிவிட்டி பர்சனலி ஐ டு நாட் லிசன் டு த சாங் பிஃபோர். யாராவது எனக்கு சாங் அமிச்சா கூட நான் கேட்க மாட்டேன். ஐ வாண்ட் டு டூ தட் அட் தட் டைம். அப்போ தான் எனக்கு அந்த கிரியேட்டிவிட்டி மல்டிப்ளை ஆகும். நான் முன்னாடி கேட்டேன்னா எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும்னா, நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ் ஆகிடுவேன். அது மட்டும் தான் நான் பண்ணுவேங்கிறத நான் இதுவாக இருப்பேன். பிகாஸ் ஐ எம் ஓரளவுக்கு ஐ எம் குட் வித் லாங்குவேஜஸ். பிகாஸ் நான் ஆந்திராவில் வளர்ந்தேன், தெலுங்கு தெரியும். ஸோ அதுலேருந்து இருக்கிறனால கன்னடா கொஞ்சம் புரியும், கன்னடாவும் நான் பாடியிருக்கேன். மலையாளம் வந்து தமிழ் தெரியறதுனால ஓரளவுக்கு புரியும். ஸோ அதனால் ஹிந்தி வந்து ஆப்வியஸ்லி அது பழகியாச்சு. நான் வந்து மிச்ச வேற எந்த லாங்குவேஜும் பாடினதில்ல, கேட்பேன். பட் எனக்கு அந்த ஒரு இடத்துல போனால் அந்த இடத்து கிரியேட்டிவிட்டி, அந்த ஓவர் திங்க் பண்ணாமல், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராசஸ். ஸோ அதான் இந்த சாங் என்னாச்சு, குருமுகில் நான் சொல்லியிருந்தேன், அது ரிலீஸ் ஆகும் ஒரு டென்ஷன். ஜூலை 4th ரிலீஸு. 3rd அன்றைக்கி அவங்க சிந்துரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி தெலுங்கு ஓகே, தமிழ் வந்து அவங்க கொஞ்சம் சிங்கர் இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ அக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு ரிலீஸ் ஆச்சுன்னா லைவ். இல்லை நிஜம் சொல்லியிருந்தாங்க. எனக்கா செம்ம டென்ஷன் ஆகி போச்சு, ஐயோ இதுவாக போகுது அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் நான் வந்து வேண்டினே இருந்தேன், தெய்வமே தயவு செஞ்சு இந்த பாட்டு இது வந்து
வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அது இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த கான்செப்ட் அவங்க சைடில் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி நீ ரொம்ப ஹோப் வச்சுக்காத, மேபி உன் வாய்ஸில் ரிலீஸ் ஆகலாம், இல்லை தெரியாது. இது சாங்க்கு ஒரு நாள் முன்னாடி போஸ்டர்லாம் போட்டாங்க. குருமுகில் தமிழ் இன்தந்தம், அது வந்து தெலுங்கு இன்தந்தம், அப்புறம் மலையாளம் கன்னடா இதுமாதிரி எல்லாமே வருது அப்படின்னு போட்டாங்க. சரி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லோரும் ரிலீஸிங் ஒன் நெக்ஸ்ட் டே அப்படி நான் வேறு ஷேர்லாம் பண்ணிட்டேன் ஆசையில். அதுக்கப்புறம் போட்டு இவங்க சொன்னப்பறம் திரும்பி டெலிட் பண்ணிட்டு சரி வெயிட் பண்ணினே இருந்தேன் என்ன போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே கரெக்டாக அப்பா கீழே சாய் விக்னேஷ் பார்த்தப்போ உயிரே வந்து இதெல்லாமும் இருக்குது. நான் தான் யோசிப்பேன், ஆசையும் தூண்டி விடுறது நான் தான். அட் டைம்ஸ் நான் இந்த நம்ம இந்த கடவுள்கிட்ட யோசிப்பேன் இந்த மாதிரி ஆசையும் தூண்டி விடுறது நீ தான், அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அதே. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து தே கான்ட் ரெசனேட். அவங்கள்ட்ட என்னப்பா நீ பாடிட்ட சரிடா, அந்த பாட்டு வெளில வர வரைக்கும் எவ்வளோ உயிரை பிடிச்சின்னு அந்த மாதிரி அது ரொம்ப கஷ்டம். ஆமாம், நிறைய டைம்ஸ் நம்ம வந்து நினைப்போம் ஓகே நம்ம வாய்ஸ்ல போகுது கரெக்டான ஒரு சாங் நம்ம கிடைச்சிருக்கோம் நம்ம வாய்ஸ்க்கு நம்மளோட ஜோன்ல இருக்கிற மாதிரி. இல்லை குறுமுகில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிரேக் த்ரூ. பிகாஸ் ஏன்னா நான் அதை சொன்னேன்ல அந்த டைம் அப்போ கூட எல்லாருமே இப்போ கர்நாடிக் வாய்ஸ் தானேப்பா இது மெலடிலாம் சூட் ஆகாது, அதை பிரேக் பண்ண ஒரு சாங் எனக்கு குறுமுகில். ஸோ அதுக்கப்புறம் ஐ காட் டு சிங் லாட் ஆஃப் மெலடிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங்குமே வந்து ஐ திங்க் இட் ஹேஸ் ஹேப்பன் இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே. எனக்கு இது ஒரு பாத் பிரேக்கர் மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ இப்போ நம்ம since we spoke about how difficult it is to penetrate in the industry first and how to how waiting is இதெல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் there is a secret ingredient to thrive in the industry. ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், அது வந்து நமக்கு லோக்கி அது ஒர்க் ஆகிட்டே இருந்திருக்கும். அதாவது நம்ம வந்து அடுப்பில் வந்து நெருப்பு வைக்கிற மாதிரி தான், அது கொஞ்சமாக அப்படியே வந்து அது ஃபுல் அடுப்பும் வந்து ஃபுல் பாத்திரமும் வந்து சூடாகும். ஸோ அந்த மாதிரி வாட் இஸ் யுவர் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் டு த்ரைவ் இன் தி இண்டஸ்ட்ரி? என்ன பண்ணுவேன்? சி ப்ராக்டிஸ் ஐ அக்ரி, அது வந்து நீ ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம். அதர் தேன் ப்ராக்டிஸ் வாட் எல்ஸ் டு யூ டூ டு keep yourself going in the industry? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இண்டஸ்ட்ரி ட்ரைவ் பண்ணி போகணுன்னு ஆசை தான் எல்லாருக்குமே. பட் எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த மோட்டிவ் டு பி ஃப்ராங்க் ஜென்ரலி என்னோட வீட்லேயும் கேட்பாங்க. என்னோடய ஒய்ஃப் ரொம்ப ஷீ இஸ் வெரி வெரி அந்த கோல் ஓரியன்ட் அந்த மாதிரி கேட்பாங்களா. என்கிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு கேட்பா இந்த மாதிரி உன்னோட கோல் என்ன அப்படின்னு கேட்பா. நான் சொல்லுவேன் see I usually have very very small goals in the sense realistic. Goals that are very realistic and that are achievable. அந்த மாதிரி எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பெரிய வீடு கட்டணும் பெரிய கார் கட்டணும் எனக்கு வந்து இந்த மாதிரி. ஸோ எனக்கு என்னென்னா மியூசிக்கலி நான் ட்ரீம் வச்சுருப்பேன், பட் எனக்கு தெரியும் அதை அச்சீவ் பண்ண இட் வில் டேக் டைம், பட் ஐ கேன் டூ இட். அந்த மாதிரி தான் நான் வச்சுப்பேன். பட் இதே மாதிரி எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு ரொம்ப நாள் இப்போ நான் அந்த மியூசிக் அகாடமி சொன்னல, அது வந்து எனக்கு ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து ட்ரீம். பிகாஸ் நான் கர்நாடிக் மியூசிக் கற்றுனதுலேருந்தே நான் அஃப்கோர்ஸ் மியூசிக் அகாடமியில் காம்படிஷன்ஸ்லாம் போயிருக்கேன், வின் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஸ்டேஜ் வந்து பிகாஸ் மியூசிக் அகாடமி தே கால் இட் மெக்கா ஆஃப் கர்நாடிக் மியூசிக். ஸோ அதனால அது வந்து ரொம்ப லாங் டைம் ட்ரீம். பட் அது அந்த ட்ரீம் அன்னைக்கு அந்த ட்ரீம் ஒரு வாரம் முன்னாடி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஆக்சுவலி என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ண முடியல. நான் யோசிப்பேன். ஸோ முடிச்சுட்டு 2 நாள் நான் யோசித்தேன் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பெரிய ட்ரீம் வந்து இருந்தது, ஆனால் அந்த ட்ரீமை என்ன என்ஜாய் பண்ண முடியல. பிகாஸ் அந்த ஸ்டேஜ்லேயும் எனக்கு ஃபுல்லாக ஐ வாஸ் ஆக்குபைட். அஃப்கோர்ஸ் ஏன்னா அது ஃபஸ்ட்டு டைம் அந்த ஸ்டேஜ்னால அந்த டென்ஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும். நான் யோசிப்பேன் இவ்வளோ பெரிய இது, பட் இது முடிச்சுட்டோம் ஓகே அடுத்தது என்ன அவ்வளோதான். ஸோ அப்படி தான் ஆகிப்போச்சு. ஸோ நான் அப்போ யோசிப்பேன் இப்போ 25 இயர்ஸ் ஆஃப் இந்த ஒரு ட்ரீமில் அந்த ஒரு ட்ரீம் இப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். நான் அப்போது அன்றைக்கி அந்த ஒரு 2 நாள் வந்து நான் காவியாட்டையும் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கரெக்டு நம்ம பண்ணோம் இது பண்ணிட்டோம் அடுத்தது என்ன, அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் என்ன பண்ண போகிறேன், மியூசிக்கில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது இட்ஸ் அகெயின் கம்மிங் பேக் டு ஸ்கொயர் ஒன் அவ்வளோதான். இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் மியூசிக் அகாடமியில் பாடுறேன் அப்படின்னா திருப்பி நான் அதுக்கு ஐ ஹேவ் டு இட்ஸ் அனதர் ட்ரீம். இப்போ இது ஒரு ட்ரீம்னா அடுத்த ஸ்டேஜில் நீ பாடணுன்னா அது அப்போ இந்த இதில் நல்லா பாடியிருந்தா தான் அடுத்த வாட்டி கூப்பிட போகிறாங்க கரெக்டாக. ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் அகெயின் காம்படிட்டிவ் வேர்ல்ட். என்ன தான் நீங்கள் சொல்லுங்களேன், எந்த சபாவாக இருந்தாலும் லெட்ஸ் ஆல் பி வெரி ஃப்ராங்க், இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. நான் இப்போ குறுமுகில் பாடிட்டேன் கரெக்டு, வரஹரூபம், அப்புறம் தமிழ்லேயும் நிறைய யுவன் சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன் புகழ் அவங்களோட படத்தில் நீதானே எனது தோழமைன்னு ஒரு பாட்டு. இதெல்லாமே ஜூ கீப்பர். ஸோ இதெல்லாமே வந்து நான் சின்ன வயசுலேருந்து யோசிச்சிருக்கேன் ஆஹா யுவன் சார்லாம் பார்ப்போமா, ராஜா சார்லாம் பார்ப்போமா, ராஜா சாரோட லைவ் கான்சர்ட்டில் பாடியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இது முடிஞ்சப்பறம் நான் யோசிப்பேன் இது எல்லாமே நடக்குது, பட் அதை நம்ம வந்து ஆர்வி
கிரேட்ஃபுல் ஃபார் இட் ஆர் ஆர் வி அதை நம்ம இப்போ சின்ன வயசில் யோசிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி எனக்கு கூட தான் ஆசை, போட்காஸ்ட்டில் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு எல்லாமே ஒரு ஆசை தான். பட் அது நடந்துருது. பட் அதுக்கப்புறம் ஆர் வி கிரேட்ஃபுல் ஃபார் இட் அப்படின்னு யோசிச்சா எனக்கு தெரியல, அது ஆன்சர் தெரியல, முடிஞ்சிருது. ஓகே, நம்மளுக்கு நம்ம வேணுனது இப்போ நான் சூப்பர் சிங்கர்லாம் போமான்னு யோசிச்சிருக்கேன், டாப் 5 வருமானு யோசிச்சிருக்கேன், டாப் 7 வந்துட்டோம், படத்தில் பாடுவோமான்னு யோசிச்சிருக்கேன், படத்தில் பாடிட்டோம். பட் அடுத்தது என்ன ஐ திங்க் அந்த ஒரு quest தான் இட் கீப்ஸ் மீ கோயிங் ஆன். ஸோ அந்த ஒரு என்ன தேடல் அந்த ஒரு அந்த தேர்ஸ்ட் தான் த்ரைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி Yeah, since you were talking about how you practice every day, how you நானும் அந்த ஒரு பாலிசி. கரெக்ட். ஸோ there was a period நான் சொன்னேன்ல கம்ப்ளீட்டாக உண்மையை பாடாமல் இருக்கும்போது அப்புறம் நான் வந்து என்கிட்ட கேட்டா, இது நீ எப்படி பாடின அப்படின்னு கேட்டா. ஐயோ எப்படி பாடினேன்னு தெரியலையே, ஏதோ பாடிட்டேன் ஆனால் நீ எப்படி பாடினேன். அப்போது வந்து நம்ம we are not in touch with, அப்போ வெறும் கர்நாடிக் கிளாஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். சரி எதுவும் விடாமல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் இருக்கும்போது கர்நாடிக் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். தென் ஐ ரீஸ்டார்டட் மை வாய்ஸ் ட்ரைனிங், ரீஸ்டார்டட் மை வெஸ்டர்ன். அதெல்லாம் வந்து எனக்கு அன்றைக்கி அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு அப்புறம் யாராவது நம்ம கேட்டாங்கன்னா நமக்கு என்னன்னு சொல்ல தெரியும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதை நான் அவள்கிட்ட கூட சொன்னேன், நீ சொன்னப்புறம் நான் திருப்பி கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு. ஸோ அப்போது வந்து எனக்கு என்னென்னா அந்த கற்றுக்கிறதுங்கிறது வந்து இட் ஹேஸ் டு கீப் கோயிங் அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி பெருசாக ரியலைஸ் ஆச்சு. எவ்ரிடே அதே மாதிரி நான் நீ சொல்கிற மாதிரி அந்த அடுத்தது ஓடி 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 ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா, நான் மேக்கப் இந்த ஃபேஷியல் அதுக்கெலாம் போனேன், மசாஜ்லாம் போனேன்னா ஓகே இதுக்கப்புறம் அவங்க ஸ்க்ரப்பு போட்டு ஒன்று பண்ணுவாங்கள்ல அதை என்ஜாய் பண்ணோம். அவங்க ஸ்க்ரப்பு போட்டு என்ஜாய் பண்ணி அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு க்ரீம் போடுவாங்கள்ல அதை என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் சார் நான் பண்ணியிருந்தேன். இல்லை இது நானும் காப்பியாவும் நிறைய பேசுவோம். சரி என்னன்னா இப்போ இன்னைக்கு வந்து இப்போ இங்கே வரேன்னா நான் நேற்றுலேருந்து யோசிப்பேன், நாளைக்கு இது போகிறோம், நம்ம இது பேச போகிறோம், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். கரெக்டு, நம்ம எல்லாமே பண்ணுறோம். கரெக்ட். இப்போ நாளைக்கு வந்து ஹேவ் அ ப்ரோக்ராம்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணணும், நல்லா உழைப்போம், சூப்பராக பண்ணுவோம், எல்லாம் பண்ணிவிடுவோம், முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அப்படியே பண்ணிகிட்டே தான் இருக்கும். பட் உனக்குன்னு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் அட் டைம்ஸ் யோசிப்பேன். சி இந்த மியூசிக் வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து நமக்குள்ளேருந்து வருது. கரெக்டாக இட்ஸ் அ காட் கிவன் கிஃப்ட், அதெல்லாம் டோட்டலி ஃபைன். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் மேலே நீங்கள் பேக் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் அஃப்கோர்ஸ் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும், சூப்பர் கரெக்ட் அந்த மொமெண்ட் செரிஷ் பண்ணலையோ அப்படின்னு இருக்கும். சரி நான் இப்போ கூட இன்னைக்கு கூட நான் யோசிப்பேன் என்னென்னா அந்த பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அன்றைக்கி வந்து போயிட்டு லிட்ரலி நான் அதெல்லாம் இப்போ எனக்கு வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பக்கத்தில் இப்போ என் பக்கத்தில் ஸ்ரேயா கோஷல் மேம், அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 row தள்ளி லிட்டரலி இந்த கேமரா இருக்கிற இடத்துல மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி ராஜீவ் மேனன் சார். சரி இதெல்லாம் நான் வந்து அன்றைக்கி எனக்கு தெரியல, சரி உட்காந்துருக்காங்க சூப்பர் அப்படின்னு. பட் இப்போ அது எனக்கு ஐ திங்க் அது வந்து ஒரு மாயைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இப்படி ஆயிடுது, ஒரு தெரை போட்டுடுறாங்க, அதில் வந்து அது நம்மளும் ஜாலியாக உட்காந்து. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கும்போது இவங்க கூட நம்ம உட்காந்து அப்படி இருக்கு. ஸோ ஐ திங்க் அது எல்லா ஆங்ஸைட்டி. இது வந்து நான் எப்படி ரியலைஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். அப்போது ஒரு நாள் உட்காந்துக்கிறேன், ஃபேஷியல்லாம் முடிச்சுட்டு வரேன். ஃபேஷியலில் தான் எனக்கு இந்த தெளிவுலாம் கிடச்சிது. ஃபேஷியல் முடிச்சு நான் வீட்டுக்கு வந்தோன்னே என்ஜாயே பண்ணலையே. உனக்கு பிடிக்கும் மசாஜ், பிடிக்கும் மசாஜை நீ என்ஜாய் பண்ணியா? இல்லை, அடுத்தது. அப்போது எனக்கு என்ன ரிவீல் ஆச்சுன்னா, நம்ம என்ஜாயே பண்ணுறது இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன அப்புறம் பார்த்தா இது ஒரு ஆங்ஸைட்டி. நமக்கு ஒரு வேலை நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்றது, போயிடுமா அது போயிடுமா, இந்த ஆங்ஸைட்டி. எனக்கு ஒரு பயம்னு சொல்றது என்னன்னு தெரியாது. நான் அன்னைக்கு எனக்கு இன்னும் யோசிப்பேன், நான் இன்னைக்கு அதை ரெகுலேட் பண்றேன். அன்னைக்கு என்னன்னா எனக்கு இங்கேருந்து லிட்டரா இங்கே தான் இருக்க ரஹ்மான் சார், எனக்கு போய் பேசுறதுக்கு பயம். ஐயோ நம்ம பேசினா அவர் என்ன நினைப்பாரு, இவங்க என்ன போய் பேச அப்படின்னு என்னன்னா யூ டோன்ட் கெட் தட் மொமெண்ட்ஸ். இப்போ நான் போய் ரஹ்மான் சார் வீட்டில் போயிட்டு சார் நான் வந்திருக்கேன்னா அப்புறம் அவ்வளோ முடிஞ்சு. பட் அன்னைக்கு வாஸ் ப்ரெசன்ட் தேர். பட் நான் அன்னைக்கு எனக்கு என்னன்னா எனக்கு அது பயம்னா என்னன்னு சொல்ல தெரியல, பட் தயக்கம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியே நிறைய மொமெண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணுறோமா. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் போய் நீ அப்ரோச் பண்ணணும், நீ போய் பேசணும், சார் இதெல்லாம் பாடிருக்கேன், யூ ஹேவ் அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் அ ப்ரொஃபைல் இருக்குது, இதெல்லாம் பாடிருக்கேன்னு கேட்குன்னா எனக்கு அது ஒரு இது, அவங்க என்ன நினைப்பாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு. அது நான் இப்போ யோசிப்பேன், ஒருவேளை அந்த மொமெண்ட் நான் விட்டு போய் பேசிட்டு சார் நான் தான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே அவர் கூப்பிட்டு பாடி அதுக்கப்புறம் நான் இதை பாடி
எங்கேயோ போவேன் நான் ஏதாவது ஓவர் திங்க்ல ஒரு அளவே இல்லாமல் போவேன் நான் எங்கே வேணால் போவேன் நான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பட் அதுக்கு அடுத்த டைம் வந்து அது சரி பண்ணணும்னு பார்ப்பேன். ஒரு வாட்டி என்ன பண்ணுவேன், சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது அவங்கள்ட்ட போய் நம்ம பேசிட்டு வந்துட்டு எல்லாம் இது பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பேசிருக்கே வேணாமோ அப்படிலாம் தோணும். சில இதெல்லாம் ஏன்டா பேசணும். ஸோ எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மொமெண்ட்ஸ் நினைக்கிறேன், பார்ட் ஆஃப் லைஃப், வேறு வழியே கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின். இப்போ வந்து ஜென்ரலி ஒரு ட்ரெண்ட் இன் கர்நாடிக், இந்த ஒரு கர்நாடிக் மியூசிஷியன், நீ வந்து கச்சேரி பண்ணுற ஒரு கர்நாடிக் மியூசிஷியன். அதே டைமில் டிவோஷனல் அப்படின்னா பீப்புள் வில் பி லைக், ஓ டிவோஷனலா கர்நாடிக் தானே. ஸோ முதல்ல இந்த கர்நாடிக்குக்கும் டிவோஷனலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீ சொல்லு. ஓகே, சரி. இல்லை இதில் இன்னொரு இது இருக்குது, கர்நாடிக் செமி கிளாசிக்கல், அதுக்கப்புறம் டிவோஷனல். இது வந்து ஐ திங்க் இது ஒரு ப்ராப்பராக இதை எப்படி பிரிக்கிறதுன்னு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பிஹெச்டி ஸ்காலர் அப்படி தான் கேட்கணும். பட் மை அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன புரிஞ்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன். கர்நாடிக் பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் சம் கிருத்திஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரினிட்டி எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி, அப்புறம் தியாகராஜர். ஸோ இவங்களதுலாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், பர்ஃபெக்ட், ஆத்தென்டிக். ஸோ ஆத்தென்டிக் இதுவாக இருக்கும், ஆத்தென்டிக் கர்நாடிக். அண்ட் ராகாஸ் பொறுத்தும் இருக்குது. ஸோ இப்போ இப்படி ட்ரினிட்டி தவிர தேர் ஆர் மெனி கண்டெம்பரரி கம்போசர்ஸ். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுவாதி திருநாள், அவருதுலாம் சிலதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரியசாமி தூரன், அவங்களுக்குலாம் வந்து தமிழ் கம்போசிஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லால்குடி ஜெயராமன் அவரோடலாம் வந்து நிறைய தில்லானாஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பெரியசாமி தூரந்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தமிழ் கம்போசிஷன்ஸாக இருக்கும், எல்லாருக்கும் புரியும். சரி, ஐ எம் நாட் சேயிங் இப்போ கர்நாடிக் வந்து நிறைய பாட்டு மோஸ்ட்லி தெலுங்கு, சான்ஸ்கிரிட்ல இருக்கும். அதுக்கு என்ன ஸ்ரத்தையாக பண்ணணுமோ, அதுக்கு என்ன ஸ்தானம் கொடுக்கணுமோ, அந்த ராகத்துக்கு என்ன இருக்கணுமோ யூ ஹேவ் டு சிங். இல்லாட்டி அது கர்நாடிக்காக கேட்காது. கரெக்ட். ஸோ இது யூஸ்வலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெஸ்டர்ன் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் வெஸ்டர்னில் வந்து அந்த ஒரு ஜான்ராக்கு என்ன மரியாதை, அந்த ஜான்ராக்கு என்ன ரெஸ்பெக்ட், அந்த ஜான்ரா எப்படி பாடணுமோ அப்படி பாடினா தான் வெஸ்டர்னாக கேட்கும். இல்லாட்டி அது வெஸ்டர்னாக இருக்காது. அந்த மாதிரி தான் கர்நாடிக். இப்போ பெரியசாமி தூர் வந்து சில பாட்டெலாம் வந்து சில பேர் வந்து செமி கிளாசிக்கல் அப்படின்வாங்க. சரி, எனக்கு பொறுத்த வரைக்கும் செமி கிளாசிக்கல் எப்படி டேர்ம் பண்ணுறாங்க இந்த சென்ஸ், கொஞ்சம் இப்போ இந்த which is very very light in the sense that can be followed by everyone. புரியுதா? இப்போ ஒரு தியாகராஜ கிருதி சுவாமி எடுத்து பண்ணணும்னா you need lot of practice. எல்லாராலும் இது பண்ண முடியாது. you need ஸ்ரத்தையா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் இந்த பெரியசாமி தூரன் அவங்களோடதும் இட்ஸ் வெரி 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 டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ நான் அவங்களுக்கு கம்பேர் பண்ண விரும்பல. அது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட். பட் இது வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி. இப்போ தாயே திரிபுர சுந்தரின்னு ஒரு பாட்டு இருக்கு சுத்த சாவேசியில். அப்புறம் இது இருக்கே, அது என்ன, கண்டநாள் முதலாய் கரெக்ட். இதெல்லாமே இது கண்டநாள் முதலாய் இருக்கு. முருகனின் மறுபெயர் பெஹாகல குறை ஒன்றும் இல்லை. இது எல்லாமே வந்து டிஃபரெண்ட் கம்போசர்ஸ் பண்ணது. பட் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி and everybody can attempt to sing. So அப்படி we can keep it as semi classical. and devotional பொறுத்த வரைக்கும் இப்போ டிவோஷனலுக்கு நிறைய இருக்கு. பிகாஸ் இப்போ இந்த படத்துல வந்து டிவோஷனல் அப்படி இல்லாம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ மருதமலை மாவரினா இட்ஸ் a devotional song because முருக அறுபடை வீடு கொண்ட அது, அதுக்கப்புறம் சொல்ல காந்தாராவோட அதுவும் டிவோஷனல். கரெக்ட். ஆமா. இல்ல எனக்கு என்ன ஒரு பியூட்டினா, காந்தாரா I am also able to sing it in a Carnatic concept because it has the same ragam and it is not easy to sing. கரெக்ட்டா? இப்போ எல்லா நாலு ராகமும் சேர்ந்து பண்ணனும். it is not easy to sing. you need lot of practice. Maintaining that relationship with the rasikas, அது important. So coming back to point, I think Carnatic, devotional, semi classical, it's all about how you take it and perform it. அவ்வளவுதான். So it's a personal question. இப்போ வந்து யூசுவலாக வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கும்போது people when they said that இந்த மேட்ரிமோனியில போடும்போது ஆர்டிஸ்ட்டை கல்யாணம் பண்ணிக்காத, பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ an artist. நீ இன்னொரு ஒரு சிங்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ ஒரு அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணால் உன்னால தாங்க முடியும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து க்ரோ ஆக விட மாட்டாங்க, ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்லுவாங்க. நம்மளும் அந்த டைமில் பீரியட் ஆஃப் டைமில் அதை பிலீவும் பண்ணியிருப்போம் வச்சுக்கோங்க ஏன் ஒரு இதில். ஸோ 2 artists in a pod, ரைட்? ஒரே இதுலேருந்து 2 ஆர்டிஸ்ட், ஒன்று பாட்டு ஒன்று டான்ஸ். So how is that working out for you? Beautiful question actually. இது daily discuss பண்ற question தான். because என்னன்னா காவ்யா I think நாங்க வந்து so for clarity, Kavya is a dancer, Sai Vignesh's wife. So Kavya I think 2020 நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஸ்ரீ மதுரை முரளிதரன் அவங்களுக்கு நிறைய பாடியிருக்கேன். he is also a very renowned dancer and a composer also. He composes a lot for dance composition as a dance composition. ஆமா. and இப்போ நிறைய all over the world எங்க டான்ஸ் இது நடந்தாலும் அவரோட ஒரு கம்போசிஷன் இல்லாம. ஆமா, என்னோட அண்ணாவும் என்னோட
அண்ணா வைஃபும் தே டான்ஸ்ட் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் காம்போசிஷன்ஸ். ரைட். ஸோ அதான் ஸோ அந்த மாதிரி 2017 நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு பாட ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ 17, 18, 19, 20 4 வருஷமாக நான் பாடியிருக்கேன் நிறைய. ஐ மீன் ஈவன் நோ ஐ சிங் ஃபார் ஹிஸ் கம்போஷன்ஸ். ஸோ எனக்கு தெரியும் அப்போது காவ்யான்னு அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க தெரியும். பட் நான் ரொம்ப பேசினது கிடையாது. அவங்க ப்ரோக்ராம்லாம் போயிருக்கேன், ஹாய் பாய் அப்படி தான். 2020 எனக்கும் காவ்யாக்கும் வி ஹேவ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் கால் நவீன். அது நவீன் கூட நீங்களும் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த யூனிக் ஸ்டுடியோஸ்னு ஹி ஹேட் இன் சாலிகிராமம் பண்ணிருக்கீங்களா? ஸோ apparently Naveen and Kavya, they had a plan. Of course Kavya the first she wanted to start a band for contemporary fusion, அதாவது music and dance, but not like typically traditional thing. So அப்போ நவீன் so அப்போ நவீன் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ண கேட்டபோது நவீன் அப்போ நான் நவீன் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ he said நீ வேணா இதை பாட முடியுமா அப்படின்ட்டு தான் we three started. He met Kavya and both of us liked each other. Apparently நான் காவ்யா மீட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் நவீன். பட் நவீன் இஸ் நோ மோர் நோ. he unfortunately அவருக்கு கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம்னால he's not with us now. But it's நான் எங்கே போனாலும் இது சொல்லுவேன், நவீன் was the reason for me to meet Kavya. So if not for Naveen, Kavya நான் மீட் பண்ணிருக்கவே மாட்டேன். மீட் பண்ணிருக்க மீட் பண்ணியிருப்பேன், பட் இவ்வளோ க்ளோஸாக எனக்கு தெரியாது. பிகாஸ் அதுக்கப்புறம் we started a band called காண்டிவா அப்படின்ட்டு நிறைய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் பண்ணோம். இப்போ we are also taking காண்டிவா and on to live கூட ஒரு ரோல் ப்ளே பண்ணால அந்த காண்டிவா ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஸோ காண்டிவா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சிவதாண்டவ், அதுதான் நீங்கள் சொன்னது. ஸோ அவங்க நடுவில் இருப்பாங்க, நானும் நவீனும் லெஃப்ட் ரைட்ல. அந்த மாதிரி 8 ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணோம் நாங்களே. அதாவது நானும் காவ்யா நவீன் 3 பேருமே ஃபன் பண்ணி பண்ணது அது கோவிட் டைமில். அப்போது ஆல் ஃபார் தி குட் ஆஃப் மியூசிக் அப்படி தான் பண்ணோம். பட் இப்போ பை காட்ஸ் கிரேஸ் வி ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட் டு டேக் காண்டிவா ஃபார் லைவ் ஸ்டேஜஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 3 ப்ரோக்ராம் பண்ணோம் இந்த இயர். லாஸ்ட் இயர் 24 3 சபாவில் பண்ணோம். இட் வாஸ் ஹியூஜ் ஹிட், நல்லா போச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போச்சு. ஸோ அப்படி தான் காவ்யாவை தெரியும். அண்ட் வி ஸ்டார்டட் டாக்கிங், 2 பேருமே பேச ஆரம்பித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் மியூச்சுவலி போத் ஆஃப் அஸ் லைக் ஈச் அதர். அண்ட் நாங்கள் 2 பேருமே வீட்டில் சொல்லிவிட்டு காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ வி காட் மேரிட் லாஸ்ட் இயர். ஆச்சு சொல்லி ஒரு வருஷமே ஆக போகுது. இப்போ பிப்ரவரி, ஆமாம் 1 வருஷம் ஆக போகுது. பட் கம்மிங் பேக் டு யுவர் பாயிண்ட், ஆர்டிஸ்ட் வந்து ஒரு லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் வெளியில் ரொம்ப தெரியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு மந்தில் வந்து ஒரு வீக்கில் 2-3 ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். பட் அந்த ரெக்கார்டிங்ஸில் சில ரெக்கார்டிங்ஸில் யூல் கெட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி, சில ரெக்கார்டிங்ஸில் நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்காது. பட் we still do it because that's the passion we have for our music or the art. ஸோ அதனால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் சில இதெல்லாம் நம்ம அந்த இதெல்லாம் நிறைய நடக்கும். நானும் காவ்யாவும் என்ன பண்ணுவோம், சரி இந்த வீக் எனக்கு இது இருக்குது, உனக்கு இது இருக்குது, நம்ம இதை பிளான் பண்ணுறோம், இதில் இது வரும், அதில் அது வரும், அப்படிலாம் பிளான் பார்த்தா திடீர்னு என்னாகும் ஒன்று இருக்காது. ஸோ அப்போது இந்த மாதிரி யோசிப்போம், ஆஹா இப்படி. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கான்ஸ்டன்ட் இன்கம்ங்கிறது இதில் கிடையாது. ஸோ அஃப்கோர்ஸ் காவ்யா இஸ் ஆல்சோ டேக்கிங் கிளாஸஸ், ஷீ இஸ் இன் டு டேக்கிங் கிளாஸஸ். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது. பட் அது சேம் டைம் இப்போ சம்டைம்ஸ் அவங்களுக்கு ப்ரோக்ராம் வந்துன்னா அந்த கிளாஸஸும் அடிக்கும். ஸோ இட்ஸ் நாட் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல். அது எராட்டிக் ஸ்கெட்யூல் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. திடீர்னு இப்போ நம்ம முடிச்சுட்டு போகும்போது ரெக்கார்டிங் வாங்க, we have to go. ஆமா, அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணாலும் it's all about you taking a chance. போனா இது போலனா ஓகே. பிகாஸ் இப்போ வந்து இப்போ சாய் இல்லையாப்பா 1000 பேர் இருக்காங்க, சரியா? ஸோ அது இட்ஸ் a competitive world. நம்ம போயிட்டு தான் இருக்கணும். பட் at the same time நம்மளால you should know எதுக்கு live with it if you don't take that chance. பட் at the same time எதுக்கு நோ சொல்லணும்னு தெரியணும். பிகாஸ் நான் அது ரொம்ப வருஷமா எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். பட் அது அப்புறம் தான் பெரிய தப்பு இந்த சென்ஸ் சில பேர் மிஸ்யூஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது வேணாம். அது ஆரம்பித்தா திருப்பி ஒரு 4 நாள் அது ரொம்ப பெரிய டாபிக், 4 நாள் டாபிக் அது. ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் இப்போ ஐ திங்க் நம்ம பிரேக்கில் கூட டாக்கிங் அபவுட் திஸ். என்னென்னா காவ்யா வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க காலைல சம்டைம்ஸ் ரொம்ப ஏர்லியாக போயிடுவாங்க ரிஹர்சலுக்கு. அதுக்கப்புறம் நான் வரும்போது அவங்க தூங்கியிருப்பாங்க. பிகாஸ் நான் ரொம்ப ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரும்போது. ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் த ஸ்பெண்டிங் டைம் வித் ஈச் அதர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஒரு ரூல் வச்சுருக்கோம். ஸோ காவ்யா ப்ரோக்ராம் எங்கேயாவது அப்படின்னா நான் வந்து அன்னி டேட் ஃப்ரீயாக வச்சு நான் அவங்க கூட போயிடுவேன். ஸோ தட் வி கெட் டு ஸ்பெண்ட் டைம் ஈச் அதர். பிகாஸ் வீட்டில் இருந்தால் என்ன ஆகிடுது, ஒன்று வீட்டு ஒர்க் இருக்குது, இல்லாட்டி இது பண்ணணும் அது பண்ணணுங்கிற ஒர்க்கு, இல்லை எய்தர் அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட கிளாஸில் போயிடுவாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது நான் இது ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி என்னோட ப்ரோக்ராம் போது நீ வந்துரு, அப்படி தான் இப்போ ஒரு ரூல் வச்சுருக்கோம். ரூல் இன் தி சென்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெண்டிங் டைம். அதுதான். அண்ட் இதுக்கு தான் மேலே
மெயின் விஷயம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈச் அதர்ஸ் ஆர்ட் ஃபார்ம். பிகாஸ் ஏன்னா என்னோட ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னைக்கு முடிச்சுட்டு போவோம், இப்போ திடீர்னு வந்து நைட் வந்து நாங்கள் ஒரு படம் புக் பண்ணியிருப்போம் போகலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக 9:30 படம்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துருவாங்க. 9 o'clock எனக்கு ஒரு கால் வரும், சார் 9:45 ஒரு ரெக்கார்டிங், நீங்கள் தான் வரணும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், இல்லைம்மா படம் போகணும் அப்படின்னா. அந்த டைமில் ஷீ பீயிங் an artist, she can understand that. ஸோ அவள் சொல்லுவா, இல்லை சாய் நீ போயிட்டு வா. ஸோ இந்த மாதிரி அமைஞ்சு புரிஞ்சு அமையிறதுங்கிறது இட்ஸ் அ பிளெஸிங். அவ்வளோதான் சத்தியமா. அஃப்கோர்ஸ் ஆல் மியூசிஷியன்ஸ் அவளும் அப்படி தான். ஸோ ப்ரோக்ராம் அன்னைக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே தான் இருக்கும். அன்றைக்கி நான் வேறு என்ஜாய் பண்ணுறது தான். நான்லாம் அன்றைக்கி காலையிலே சாப்பிட்றதுலேருந்தே ப்ரோக்ராம் போயிடுவேன். 2 இட்லி அதிக மேலே சாப்பிட்டா பாட முடியாது. சொன்னேன், அப்போ நீ தானே என்ஜாய் பண்ணுவேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஜென்ரல் பீப்புளுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, மியூசிஷியன்ஸாக இல்லை ஜென்ரலி ஆர்டிஸ்ட்னா அவங்க என்ன நினைப்பாங்க, செம்ம வாழ்க்கைப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். அப்படி இல்லைங்க. நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, ஐடி பீப்புள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், உனக்கு என்ன மச்சி நீ ஜாலியாக போய் ரெக்கார்டிங்கில் பாடுற, ஜாலியாக வந்துடுற, நினச்ச நேரத்தில் போகிற. சரிப்பா நீ ஒரு 2 நாள் ஒரு 3 hours to 4 hours மைக்கில் நின்று ஒரு 4 லைன் பாடி காட்டு, நான் ஒத்துக்கிறேன்னு. நான் நம்ம சொல்கிறோமா அவங்கள, நீங்கள் உனக்கு என்னப்பா ஜாலி ஜாப் 9 to 5 ஜாலியாக உட்காந்துட்டு வரேன் அப்படி சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ நோ த பெயின். ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். பிகாஸ் நான் காலேஜ் படிக்கும்போது இன்டர்ன் பண்ணேன். அப்போ எனக்கு அந்த வழி தெரியும். அண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறது இன்னும் இட்ஸ் லைக் நான் ரொம்ப பெருமையாகவும் சொல்கிறேன். பட் அட் த சேம் டைம் வி ஆல்சோ சாக்ரிஃபைஸ் a lot. அதை வந்து பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அது தெரிய மாட்டேங்குது. ஜாலியாக இருக்குது, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் நடக்குதுங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. அது நம்ம ஜெனரலா வந்து பாப்புலரைஸ் பண்றதும் கிடையாது. அது பண்ண ஆமா நான் அது பண்ணேன். ஏன்னா we don't want that. We don't want people to know it. But at the same time பீப்புளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் பண்ணுறோம். பட் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நீ அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேற லெவல் ஜாலி லக்ஸுரி லைஃப். இதை இன்னி கூட கேட்பாங்க, சார் உங்களுக்கு வராது ரூம் பண்ண அப்புறம் எப்படி ஒரு வீடெலாம் வாங்கிட்டீங்களா, புது கார்? அப்படி கிடையாது. அவங்க என்ன அது லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினச்சி அப்படி கிடையாது. இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு கீப் ஆன் கோயிங். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ கிளாஸஸ்லாம் இருக்கும், நைட் ஒரு 10:30 மணி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு நீ சீக்கிரம் வர, நம்ம வெளில போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணானா, சம்டைம்ஸ் இந்த காம்பன்சேட்டரி கிளாஸஸ்லாம் வந்துடும். அப்போ சாரி எனக்கு ஒரு கிளாஸ் எனக்கு இருக்குது என்ன அப்படின்னு, நீ தானே ரைட்டு, அப்போ எத்தனை மணிக்கு முடியும்? ஒரு 10:30க்கு. அதுவும் 10:30 முடியாது. பிரச்சனையே அதுதான். நான் சொல்லுவேன், இது ரொம்ப பிரச்சனை. நான் சொல்லுவேன், நம்ம நினைப்போம் 9 o'clock முடிஞ்சிடும்ட்டு. ஆனால் இப்போல்லாம் வந்து காவேக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னன்னா வீட்லையும் தெரியும் 9னா அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 10:30. ஸோ 10:30க்கு வந்துடும். அந்த தெரிஞ்ச டைமிங்ல தெரிஞ்சு கரெக்ட். நீ தானே, நீ வருவியா, ரைட்டு பார்க்கலாம். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஈச் அதர் இஸ் கம்மிங் ஃப்ரம். இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சண்டே வந்து லேப்டாப் எடுக்கும்போது எனக்கு கோவம் வராது. பிகாஸ் நான் வந்து ஐ ஹாவ் மை ஓன் ஒர்க் ஸ்கெட்யூல். அவருக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருந்ததுன்னா அவர் பண்ணுறார் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இதெல்லாம் போயின்னு இருக்கேன் என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி. ஐ திங்க் பிகாஸ் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் ஹூம் ஐ நோ பர்சனலி. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லாதனால ரொம்ப கஷ்டம். பட் தே ஹேவ் தட் அந்த ஒரு த்ரைவ் இருக்குது. பட் அந்த சப்போர்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளும் சோறு விடுவோம். அப்போது ஜஸ்ட் தட்டி விட்டு சூப்பர் பாடி போ அப்படிங்கிறதுக்கு ஒரு சும்மா அது ஒரு தட்டி விடுற ஒரு கை தான். பட் அந்த கை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், அது இருக்கணும். அது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஒரு நாள் எனக்கு ரொம்ப முடியவே இல்லை, ஒரே இது கோல்டு. நான் சொன்னேன், எனக்கு போன வருஷம் ஃபுல்லாக த்ரோட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் நான் சொன்னேன், இந்த ரெக்கார்டிங் வந்திருக்கு, எனக்கு பண்ண முடியும்னு தோணல, நான் பேசாமல் ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் சொன்னான், இந்த அப்போ வந்து இந்த சினாரி ரொம்ப கஷ்டம். நிறைய நான் இப்போ கோல்டு இருக்கும்போது தலைவலி அப்பதான் எல்லாமே வரும். என்னன்னா நம்மள்ட்ட நோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நோ சொன்னா அடுத்தது வந்து நம்ம கூட மாட்டாங்க. யூ டோன்ட் நோ, மேபி அன்னைக்கு நீங்க போயிட்டு அது ஹிட் யாருக்கு தெரியும். நமக்கு என்ன மேஜிஷியனா நம்ம தெரியுமா? அப்போ நான் போனேன், போ நீ போயிட்டு வா, நீ கேவலமாக பாடினா கூட பரவாயில்ல, போயிட்டு வா. கேவலமாக எப்படி பாட முடியும், வாய்ஸே இல்லை, இது இல்லை, அதில் தலை வலிக்குது, எனக்கு வேண்டாம். அந்த புஷ்ஷு ஆக்சுவலி அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே அந்த நீ சொல்ற அந்த டேப் வந்து எனக்கு I'm able to understand because oh my god okay because சிலது வந்து அவங்களுக்கும் the music director சைடா இருக்கட்டும் இல்ல ரெக்கார்டிங் சைடு அவங்க they'll have a the ஒரு what do you call that அந்த ஒரு டைம் பீரியட் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பண்ணி ஆகணும்னா நம்ம என்ன பண்றது, இருக்குனா இருக்கு இல்லனா இல்ல, வேற யாரோ there's always like hundreds of people to go and do. அவ்வளவுதான்.
See, having spoken about your personal life and the struggles of an artist, ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரகிளை பற்றி நம்ம யாருமே டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அதை பற்றி நம்ம வந்து இன்ஃபேக்ட் நீ சொன்ன மாதிரி நம்ம அதை பற்றி யோசிக்கிறதோ இல்லை அதை வந்து வெளியில் சொல்லிக்கிறதோ இல்லை. ஸோ இதுக்கான ஒரு அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து வாட் இஸ் ஆர் எண்ட் கோல்? இப்போ நான் அந்த மசாஜ் சொன்னேன்ல, அந்த மாதிரி நம்ம என்னத்தை நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும்போது, அதை தாண்டி ஒரு கொஸ்டின் எனக்கு எப்போவுமே இருக்கும். பட் அது இந்த இடத்துல பண்ணுறதை விட நான் இந்த ஸ்டுடியோக்குள்ளே வரும்போதே தெர் ஆர் ஆல்வேஸ் அந்த வால், அந்த உள்ளே நுழையும் போது ஒரு வால் இருக்குது. அந்த வாலில் நிறைய விஷயங்கள் எழுதிருக்கு. நோட்டீஸ் பண்ணியா இல்லைன்னு எனக்கு தெரியல. இப்போ நீ சொன்னோன்னே எனக்கு அந்த வால் கிட்ட நின்று பண்ணலான்னு எனக்கு ஒரு ஃபீலிங். சார் ஓகே, நம்ம பண்ணலாமா? ஓகே. ஸோ ஒரு சின்ன லொக்கேஷன் சேஞ்ச் வாங்க போகலாம். ஓகே, இந்த லொக்கேஷன் சேஞ்ச் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க அழகழகாக இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. மேக் இட் ஹேப்பன், ஸ்டே பாசிட்டிவ், ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தது. அதனால தான் நான் எழுப்பி கூட்டினேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஐடியா ஆஃப் சக்ஸஸ்? யூஸ்வலி வந்து இதெல்லாம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஒர்க் ஹார்ட், கம் ஆன், ட்ரீம் பிக், கம் ஆன், யூ கேன் டூ திஸ், ஸ்டே பாசிட்டிவ். பட் அதுவுமே நம்ம எல்லா டைமும் பண்ண முடியாது. நீ ஒத்துப்பியா நிஜமாவே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க, ஆர் முடிச்சிட்டேன், லைஃப் செட்டு, அந்த மாதிரி? ஐ திங்க் எல்லா தருணத்தையும் நம்ம சொல்ல முடியாது. நான் தான் சொன்னேன், எனக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த கோல், சக்ஸஸ், நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே வந்து நான் வந்து அன்னனி விஷயத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அது எனக்கு சக்ஸஸ். நான் அப்படி தான் பார்க்குறேன். தட்ஸ் ஹவு சாய் டேக்ஸ் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஷோ இருக்கு, அது நான் வந்து ப்ராப்பரா என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிகாஸ் மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டா நான் அன்னைக்கு வந்து எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு, பட் சாயோட இன்னர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சூப்பரா இருந்ததுன்னா அதான் எனக்கு சக்ஸஸ். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நான் அப்படி தான் பார்க்குறேன். பிகாஸ் சில கான்செப்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்போம், பட் உங்களுக்கு உள்ள தெரியும் இன்னைக்கு நம்மளோட பெஸ்ட் பண்ணல அப்படின்னு. அது எல்லா கான்செப்டும் இல்லை. சில கான்செப்ட் வந்து அது நம்ம இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா கூட, if people are accepting it and people are enjoying it, it's fine. Because சில ஷோஸ்ல அது வேணும், you need to involve people, you need to go with people and dance அந்த மாதிரிலாம் பண்ணணும், அதெல்லாம் ஓகே. பட் சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட பெஸ்ட் கொடுத்தனா அப்படின்னு பார்த்து அது ஓகேன்னா அன்னைக்கு நான் ஹாப்பியா இருப்பேன். அதான் எனக்கு சக்சஸ். ஸோ ஐ திங்க் இதுல வந்து பிகாஸ் இது முடிச்சு சக்சஸ்னா அப்புறம் நீங்க அது வந்து அப்படியே ஏறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் யூ won't see life. ஸோ அதனால ஐ திங்க் ஷார்ட்டா பட் எல்லாத்துலயுமே நான் சக்சஸ் வச்சுப்பேன். ஸோ இது இருந்தால் சூப்பர், இதுக்கு அடுத்தது என்ன இதோட பெருசாக இருக்கணும், அந்த மாதிரி தான். தட்ஸ் ஹவ் ஐ டிஃபைன் சக்ஸஸ். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஸோ நம்மளோட இன்னர் பர்சன், இன்னர் சாய் விக்னேஷ், அது வந்து எப்பவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ திங்க் லேர்னிங் இஸ் ஒன் டிரைவ் தட் டிரைவ்ஸ் யூ, அண்ட் கீப்பிங் ஆன் கிவிங் யுவர் பெஸ்ட் இஸ் சம்திங் தட் யூ always thrive on. As artists we all do that. Okay, இது நம்ம ஏதோ பண்ணிருக்கோமே, இது தப்பா இருக்கே, இத நம்ம இன்னும் பண்ணலாமே, and rectifying the mistakes. அது இம்பார்ட்டன்ட். ஆமா, and மெயினா இதுக்குலாம் மேல accepting is very very important. because சிலது வந்து நம்ம தப்புனா, இப்போ யாரோ நம்ம குருவோ இல்ல யாரோ சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். of course நான் people எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். if you know that it's not on the right side, accept it. அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது இல்ல நான் தான் கெத்து அப்படின்னு போனா ஐ திங்க் அதுக்கப்புறம் இவ்வளவு பேசுறதுக்கு அர்த்தமே இல்ல. சக்சஸ் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அது ரியல் சக்சஸே இல்ல. கரெக்ட். சோ நம்ம அந்த ஒரு ரிசீவிங் எண்ட்லயும் இருக்கணும், கிவிங் எண்ட்லயும் இருக்கணும், அட் தி சேம் டைம் அக்செப்டிங் எண்ட்லயும் இருக்கணும். நிறைய டைம்ல நான் சொல்ற ஒரு விஷயம், மிஸ்டேக்ஸ் ஆர் வெரி காமன் இன் லைஃப். நம்ம லைஃப்லயும் சரி, நம்ம பாட்லயும் சரி, நம்ம தினந்தோறும் நம்ம அந்த மிஸ்டேக்க பண்ணுவோம். அண்ட் அத வந்து அடுத்த நாள் குறைச்சு பண்ணணும். அவ்வளவுதான். கரெக்ட். அவ்வளவுதான். ஆனா மிஸ்டேக் பண்ண முடியாதுன்னா நம்ம இப்ப சொல்றோம்ல, இன்னைக்கு பண்ணதும் நாளைக்கு நல்லா பண்ணுவோம். அதே மாதிரி இன்னைக்கு தப்பு பண்ணா நாளைக்கு கம்மி தப்பா பண்ணுவோம், அவ்வளவுதான். பட் அந்த தப்பை இல்லாமலும் பண்ணலாம். பட் I think அது it takes lot of time. But humanly error இருக்க தான் செய்யும். பட் அது இல்லாம வரதுக்கு நம்ம உழைக்கலாம். that is how we thrive in life. Correct. And flourish. Beautifully put. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து சாய் விக்னேஷ வந்து லிட்டரலி குழந்தையில இருந்து நான் பாக்குறேன். அப்ப நானும் ஒரு பெரிய குழந்தைன்னு வச்சுக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவனோட growth வந்து இப்போன்னு இல்லை, அவனுக்கு growth as a person. இந்த 4 பாட்டு பாடலனா கூட எனக்கு அவனை பத்தி ப்ரௌடா தான் இருந்திருக்கும். பிகாஸ் as a person அவனோட growth வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும், நான் அவன்கிட்ட சொல்லினே இருப்பேன், ரொம்ப ப்ரௌடா இருக்கு சார். Thanks for having me in this your beautiful podcast. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஐ திங்க் இது இன்டர்வியூ மாதிரி இல்லாம ஜென்ரலா வாட் லைஃப், வாட்
spirituality does to you, what music has done to me அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேஜாக இருந்தது. தேங்க்ஸ் டு யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு யூ. இது இன்னும் நிறைய போட்டோம் அண்ட் டு யுவர் ப்ரொஃபஷனல் கேரியர் ஆல்சோ. Thank you Sai, thanks Thank a you so lot. much. We have been supporting each other for quite a while and we've been proud of each other for quite a while. And I think இந்த ஒரு காந்தாரா and குருமுகில் has made us feel more proud about you, you know, in the process. And எனக்கு ஞாபகம் இருக்கு, each time there is a release or something, you text me, அக்கா this is sounding very good, அக்கா this is good அப்படின்னு. ஸோ நம்ம என்ன நினைப்போம், யூஸ்வலா வந்து ஒரு பர்சன் பெரிய ஆள் ஆயிடுச்சுன்னா மிச்ச பழசெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அது வந்து நான் எதுக்கு இதை வந்து சொல்றேன்னா, ஜென்ரலி திஸ் இஸ் ஹவ் பீப்புள் ஆர் இன் தி இண்டஸ்ட்ரி ஆர் எனிவேர். நீ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போனோன்னா, அடுத்த பொசிஷன் போனோன்னா பழைய பீப்புள்லாம் மறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீ இல்லாம உன்னோட லைஃப்பை வந்து எல்லாரையும் தழுவி எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போறேங்கிறது வந்து ரொம்ப அழகான குவாலிட்டி. ரொம்ப அதாவது அந்த இதுல சொன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. அண்ட் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், இன்னும் நீ இது வந்து this is just the beginning. It's a very humble start. There's lot more to go. You lot more to goங்கிறத தாண்டி you deserve more. Okay. You can say that, but yeah, thank you so much. Thank you. You deserve more things in life for everything that you're doing. So I wish you the best, only the best as always. Thank you. And the respect and admiration is mutual. உங்களுக்கு இன்னும் நிறைய let all good things happen to all the artists out there. And let good music, let good art stay in this world forever. Thank you so much. Thanks a lot. Thank you. Okay, இந்த லொகேஷன் சேஞ்ச்லயே நம்ம ஒரு எண்டும் கொடுத்துடலாம். So thank you so much again Sai. Thank you. இதே மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்டோட இன்னொரு ஒரு ஃபென்டாஸ்டிக் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is me KR Soundarya signing off from the Sai podcast. Bye bye.